நான் வந்து 45 வயசில் முடிவு பண்ணேன். 43 வயசில் ஆட்டோ ஓட்ட வந்தேன் நான். எனக்கு வந்து இப்போ 36 வயசு ஆகுது. நான் 2016 வந்து ஓட்டு வந்தேன். 28 வயசுலேயே நான் ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 படிப்பு இல்லாதனால வேறு வேலைக்கு போக முடியாது. இந்த கை உடஞ்சி கையில் பிளேட் இருக்கிறதுனால வீட்டு வேலைக்கு என்னால் போக முடியல. நீ ஊருக்கு இட்டுன்னு போய் தான் என் பிள்ளைய சாவடிச்சிட்டு வந்துட்டேன்னு எங்கள் மாமியார் வரையா சொன்னாங்க. அவங்கக்கிட்டேயும் நான் போகக்கூடாதுன்றதுனால வாடகை ஆட்டோ இன்னைய வரையிலும் என்னோடய வருமானத்தில் தான் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நைட்டு 12 மணி குழந்தைங்க சின்னதாக இருந்தாங்க. அப்போ வந்து நான் அவர் ஆட்டோவில் தோல் மேலே போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி போட்டுட்டு நான் எடுத்துன்னு போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எனக்கு ஆமாம் ஆட்டோவில் தெரியாது. சுகரு எல்லாம் வெந்துருச்சு. மாத்திரை சாப்பிடாம சுகர் வந்திருக்கா, மயக்கம் வருதா, ஏதோ ஒன்று ஒரு எலுமிச்சம்பழம் புரிஞ்சு கெஞ்சு குடிச்சிட்டு காலையில் 6:30 மணிக்கு எடுக்கிற வண்டி நைட்டு 12 மணி வரைக்கும் விடாமல் ஓட்டுவேன். பொண்ணுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கிட்னி ப்ராப்ளம். அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க கணவர் இழந்திருக்கீங்க. 19 வயசுல மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்களா? இல்லை, ஏன்னா 2 பொம்பளை பசங்கன்னும் போது யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். பெரியவங்க பேச்சு கேட்டு 14 வயசில் என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். 4 வருஷம் தான் அவன் இருந்தான். அதுக்குள்ளே 2 பொம்பளை பசங்க. அவன் இறந்த உடனே தான் எனக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆம்பளைங்க தான் வண்டி ஓட்டணும், ஆம்பளைங்க தான் கார் ஓட்டணும், ஆம்பளைங்க தான் ஆட்டோ ஓட்டணும், ஆம்பளைங்க எந்த டைம் போய் வேலைக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். பொம்பளை பசங்கன்னா ஆடக்கோடகமாக பெருக்கணும், துவைக்கணும், சமைக்கணும், இதை தான் கற்றுக்கணும். நீ கல்யாணம் பண்ணின்னு போகிற வீட்டு நீ இதை தான் நீ செய்ய போகிறன்றத எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு வந்து சொன்னாங்க. அப்படின்னா குடும்பத்தோட வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கிடைக்கும், கிடைக்காம கூட போகலாம். ஆனால் இவங்க வந்த பிறகு பாதி பஸ்ஸுக்காரன் அடிச்சுன்னு போயிடுறான், பாதி இவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. டெய்லி வந்து 1000 ரூபா கிடைக்குன்னா எங்கள் வீட்டுக்காரமாக 2000 ரூபா சம்பாதிக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் வந்து 3000 ரூபாய் சம்பாதிப்போம். இப்போ ஃபுல்லாக ஓட்டி கூட எங்களால் 1000 ரூபாய் எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் வருமானத்தை அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. அது இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்ன பண்ணோம்னா நைட்டில் வந்து சவாரி நாங்கள் ஓட்டுறோம். அப்போ ஒரு நாளைக்கு எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 3000 இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2500 ரூபா தண்டல் கட்டணும் கம்பல்சரி. காலைல 6 மணிக்கு வந்துடுவாங்க. ஏமா 2500 டெய்லியா? இதனால தாங்க எங்களுக்கு வருமானம் போகுதுன்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? 1.5 கிலோமீட்டருக்கு போகிறீங்க, எங்களுக்கு தேவை இருக்குது, நாங்கள் 1.5 கிலோமீட்டர் போகிறோம். உங்களுக்கு தேவை இல்லை, அதெல்லாம் நீங்கள் போகல. மீட்டரில் தான் எல்லாருமே ஓடிட்டு இருந்தாங்க மேம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புங்க வந்துச்சு. அந்த ஆப்பில் வந்து ஒருத்தரை சேர்த்து விட்டால் உங்களுக்கு போனஸ் தரேன், இன்சென்டிவ் தரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஏன் இருந்து இப்போ இல்லை? எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. வேறு யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. எல்லாமே எங்கள் அம்மா தான். வீட்டில் சமைக்கிறது யாரு? நான் தான் மேம். பாத்திரம் கழுவுறது நான் தான். துணி துவைக்கிறது நான் தான். எல்லாமே நான் தான். பிள்ளைங்களை பார்த்துக்கிறது நான் தான். ஸோ மரியாதை அப்படின்றது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? மரியாதைன்றது வந்து எங்களுக்கு இது சாட்டி லட்சம் மாரி இருக்கும். டே ஆட்டோ வாடா. பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சில இடத்துல ரெஸ்ட் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. ஹோட்டல்லாம் போனால் ஆட்டோ டிரைவரான்ற மாதிரி அவங்களோட பார்வையிலே டிஹெச் எடுத்துக்குங்க, மற்றபடி எந்த மல்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்குங்க. எல்லா இடத்துலையும் காரு 2 வீலருக்கெல்லாம் அனுமதி. ஆட்டோ மட்டும் எங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு ரொம்ப தாழ்த்தப்பட்டவனாக தான் பார்ப்பாங்க. ஒரு டிரைவர்னா ஒரு கம்பீரமாக கேட்கவும் முடியாது சார். ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஃபேமிலி இருக்கக்கூடாது, படத்துக்கு போகணுன்னு நினைக்கக்கூடாது, மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஸ்பென்சர் பிளாஸாக போய் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துலலாம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு இப்போ நிறைய பேர் ஆட்டோவில் கஸ்டமர்ஸ்னு வர்றவங்க ஃப்ளர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? தப்பாக பேசுறது அதெல்லாம் பெரும்பாலும் லேடிஸோட ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஆட்டோ ரைட் போகலாமா? பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்க்கை சூழல். ஒரு ஸ்டியரிங்கை பிடிச்சி அவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இப்போ தன் குடும்பத்தோட எதிர்காலத்தையே தலையில் சுமக்கிறாங்க. ரோட்லேயும் சரி வீட்லேயும் சரி பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய சவால்கள் என்னென்ன? வீட்டில் அவங்களுக்கு ஆதரவு பலமாக இருக்கா இல்லை தடை இருக்கா? இந்த பக்கம் வீர பெண்கள் முன்னேற்ற சங்கத்திலேருந்து கோஆப்ரேட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் முதல்ல பெண் ஆட்டோ ஓட்டுநர்களாக பதிவு பண்ண பெண்கள் இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க குடும்பத்தினரும் ஆண் ஆட்டோ ஓட்டுநர்களும் இருக்காங்க.
நிறைய விஷயங்களை பேசலாம். எஸ், ஸோ பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க இந்த சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ஏற்றுக்கிட்டதுனால தானே வந்து உட்காந்துருக்காங்கல்ல? ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? எல்லோரும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் வந்து பெண்களுடைய ஆட்டோ தான் அதிகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆண் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய அங்கீகாரம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தேவையா, ஆதரவு தேவையா? அவங்களோட சப்போர்ட் தான் தேவையே தவிர அவங்களோட அங்கீகாரம் எந்த ஒரு பெண்களுக்குமே தேவை கிடையாது தான் சொல்லுவேன். ஆட்டோ ஓட்டுநர் மட்டும் இல்லை, பொதுவாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்குமே தேவையில்லைன்றது தான் நான் சொல்லுவேன். ஆனால் சப்போர்ட் தேவை. ஒரு ஆண் பெண்ணும் வந்து சமம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ, ஒரு அண்ணன் தம்பியாவோ, ஒரு டிரைவராகவோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். வரவங்களாம் வரவேற்கணும். அப்போ தான் பல பெண்களும் முன் வருவாங்க அப்படின்றது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. எந்த வயசில் நீங்கள்லாம் ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணீங்க? நான் வந்து 45 வயசில் முடிவு பண்ணேன். என்ன காரணம்னா, நான் வந்து ஒரு லேடி கார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 20-25 வருஷமாக லேடி கார்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மந்த்து லீவ் போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்ததுனால லீவ் போட்டுருந்தேன். அந்த லீவ் போடாமல் இருந்திருந்தால் அந்த வேலை எனக்கு கண்டினியூ ஆகிருக்கும். லீவ் போட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க, ஏஜ் ஆகிடுச்சி, இப்போ 45 வயசு ஐடி கம்பெனியில் வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நான் அனாதை மாரி ஒரு பஸ் ஸ்டாண்டில் உக்காந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு லேடி ஆட்டோ ஓட்டிகிட்டு போனதை பார்த்துட்டு, சரி நம்மளுக்கும் ஏன் இந்த ஆட்டோ ஓட்டி நம்ம பிழைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் அப்போ முடிவு பண்ணி தான் நான் ஆட்டோ ஓட்டவே கற்றுக்கிட்டு இன்றைக்கி இப்போ 56 வயசு ஆகுது. இன்னமும் நான் ஆட்டோ ஓட்டி என்னுடைய லைஃப் நான் தான் பார்த்துக்கிறேன். என் தேவைகள் அத்தனையும் நான் தான் பார்த்துக்கிறேன். என் குடும்பத்தையும் நான் தான் இப்போ காப்பாற்றிட்டு இருக்கேன். என் பையனுக்கால அவ்வளோ வருமானம் கிடையாது. நான் தான் சம்பாரித்து என் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கேன் இன்றைக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து நியூஸ் ரீடராக நியூஸ் சேனலில் வேலை பார்க்கும்போது 30 வயசுக்கு மேலே செய்தி வாசிக்கிறதுக்கு நியூஸ் ரீடர் பெண்களை நாங்கள் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாம் உழைக்கிறோமா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமா, டேலண்டடாக இருக்கோமா, டிசிப்ளினாக இருக்கோமா அப்படின்னு பார்க்காம நம்மளோட வயசை சொல்லி அந்த வேலையிலேருந்து புறக்கணிக்கப்பட்டேன் நான். என்ன மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இது ஒரு துறை இல்லை, எல்லா துறையிலையுமே பெண்களை வயசு காரணமாக ஒதுக்கிறது இருக்குது. ஆனால் சுயமாக ஆட்டோ வாங்கி இந்த அம்மா மாதிரி பண்ணும்போது யாரை நம்பியும் இல்லை, நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பளம், சுய மரியாதையோடு நம்ம வாழ கற்றுக்க முடியுது. அம்மாக்கு சூப்பர் கிளாஸ். இல்லை, 56 வயசில் நீங்கள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிங்கம்மா. நீங்கள் தான் ஓனர் இல்லை உங்களுக்கு. அவங்க வேறு யாருக்கிட்டையும் இப்போ கை கட்டி இப்போ வேலை செய்யணும் அவசியமே கிடையாது மேடம். இந்த தொழிலில் வந்து அவங்களோட எவ்வளோ திறமை இருக்கோ அவ்வளோ வரையும் ஒர்க் பண்ணலாம், வேலை செய்யலாம், குடும்பத்தை அந்த வயசுன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி என்னை நிப்பாட்டின ஒரு காரணமே தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னை எடுத்துடும். 43 வயசில் ஆட்டோ ஓட்ட வந்திருந்தேன் நான். இதுக்கு முன்னாடி சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அங்கே மேற்கொண்டு என்னால் செய்ய முடியலை. லீவ் போடுறதுனால வேலைக்கெலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்மளா எதுனா செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது ஆட்டோ ஓட்ட தான் வந்தோம். அப்போ தொடர்ச்சி நம்ம ஆட்டோ ஓட்டணுன்னா வேறு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னா ஆட்டோவே ஓட்டுறது பெஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு 36 வயசு இருக்கும்போது நான் வந்து மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமாக சூப்பர்வைசராக இருந்தேன். எனக்கு கீழே ஒரு 13 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் அதே வயசு காரணத்தால் தான் வந்து போஸ்டிங் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் வீட்டில் வந்து பேசினேன், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அவங்க ஆட்டோ ஓட்டுன்னு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டில் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லாமல் நான் கண்டிப்பாக இந்த ஃபீல்டு வந்தே இருக்க முடியாது. அவங்க மட்டும்தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். எப்பயுமே உன்னால் பண்ண முடியும்ன்ட்டு அவங்க மட்டும்தான் எனக்கு ஃபுல். இல்லை இப்போ ஓவராக டஃப் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அப்படியா? நம்ம காலையில் 7 மணிக்கு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 6 மணிக்கு ரிட்டர்ன் வரதுங்காட்டி ஒரு 1000 ரூபா 1500 எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இவங்க ஒரு 5 மணிக்கு ஆட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், 8 மணிக்கு 1500 எடுத்துன்னு வந்து போதுமான்னு கேட்குறாங்க. இது என்ன ரீசனே தெரிய மாட்டேது. ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணால் டஃப் கொடுக்குறீங்க. அவங்க வந்து ஒரு சவாரி கூட ஸ்கிப் பண்ண மாட்டோம். எந்த சவாரி இருந்தாலும் எடுத்துருவோம். எங்கள் டார்கெட் வச்சு நான் ஓட்டுவேன். ஒரு 4 ஹவர்ஸ்னால் எனக்கு ஒரு 1500 எடுத்துடணுன்ற கான்செப்ட்லாம் ஓட்டுவேனே. அவங்க இன்கேஸ் 1000 எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுங்களேன், அவங்ககிட்டே 1500 கொடுத்துட்டு இதான் ஓட்டணுமா அப்படின்னு அவங்க அடுத்த நாள் வந்து இதுதான் சொல்கிறது. இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு சவாரி கூட விடுறது இல்லைல்ல, நாங்கள் ஹார்ட் ஒர்க் தானே பண்ணிகிட்டு இருக்கோமே. இன்னொரு மேட்ரு என்னென்னா, நம்ம போய் இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல கூப்பிட்றாங்கன்னா நம்ம அந்த இடத்துல போயிடுறோம். அவங்க பார்த்தவொடனே என்ன சொல்கிறாங்க, ஐயோ அதில் லேடிஸ் வந்தால் அந்த நம்பர் அந்த லேடிஸு, ஏன்னா அந்த ஆட்டோ இவங்க தான் எடுத்துன்னு வந்துருப்பாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்கன்னு நினச்சேன், ஏன்னா நாளைக்கு பார்க்கலாண்ணா அப்படி சொல்லி கொஞ்சம் மாறுது. நீங்கள் தான் உங்கள் மனைவியை ஆட்டோ ஓட்ட சப்போர்ட் பண்ணீங்க இல்லையா? 36 வயசில் அவங்க ஆட்டோ ஓட்ட வந்தாங்க. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் அதில் சம்பாதிக்கிங்கன்னா அவங்க 1500 ரூபா ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
ஏன்? அதுதான் லேடிஸு இப்போ எல்லாருமே வளர அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கிப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, ஒரு ரைடு அப்படி கூட கிடையாது. கேன்சல் பண்ண இல்ல, மாட்டேன், நான் cancel எடுத்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போ 36 வயசு ஆகுது. நான் 2016 வந்து கார் ஓட்ட வந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே பண்ணது. அவர் தான் சப்போர்ட் பண்ணி கார் ஓட்ட சொல்லி ஆம்னி கார் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட்டோ ஓட்டுறேன். அடுத்து யாராவது வீட்டில் எதிர்ப்பு இருந்ததா ஆட்டோ ஓட்டுனது? ஏன் லேட்டர் ஏஜஸில் நீங்கள் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே ஏன் ஆட்டோ ஓட்டணுன்ற முடிவு பண்ணீங்க? ஏன்? 28 வயசுலேயே நான் ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். எனக்கும் ஒரு கை ஒரு கால் உடஞ்சிடுச்சு. என்னை அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காத அளவுக்கு 28 வயசுலேயே எனக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அதுங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் இந்த வேலைக்கு வந்தேன். ஓ, உங்கள் கணவர் ஆட்டோ ஓட்டினாரா? பழக்கடை வச்சுருந்தார். ஏன் நீங்கள் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? எனக்கு வந்து நான் கிராமத்தில் பிறந்ததுனால படிப்பு இல்லை. 5வது வரையிலும் தான் படித்தேன் நான். எனக்கு வந்து படிப்பு இல்லாததுனால வேறு வேலைக்கு போக முடியாது. இந்த கை உடஞ்சி கையில் பிளேட் இருக்கிறதுனால வீட்டு வேலைக்கு என்னால் போக முடியல. அப்போ வந்து நான் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆனதுனால நீ ஊருக்கு இட்டுன்னு போய் தான் என் பிள்ளைய சாவடிச்சிட்டு வந்துட்டேன்னு எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் எல்லாரும் குறையா சொன்னாங்க. அப்போது அவங்க கையிலையும் அவங்களும் என்னை எரடு அடிக்கிற மாதிரி இருந்தது. அவங்கக்கிட்டேயும் நான் போகக்கூடாதுன்றதுனால நானாகவே போய் ஒரு கார் டிரைவிங்கில் போய் கார் கற்றுக்குன்னு லைசன்ஸ் எடுத்து ஆட்டோ வாடகை ஆட்டோ எடுத்து ஓட்டி கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் நானாகவே சுயமாகவே இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு 2 வயசு, பையன் 2வது படிக்கும் போது விட்டுட்டு இறந்துட்டார். இன்றைக்கி பையன் காலேஜ் போகிறான், பாப்பா 10வது படிக்கிறான். இன்னைய வரையிலையும் என்னோடய வருமானத்தில் தான் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். கொஞ்சம் வயசு என்ன? எனக்கு இப்போ 40 வயசு. ஒரு 12 வருஷமாக நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டி பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க. மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வாடகை எடுத்து நான் ஓட்டினதுக்கப்புறம் வண்டி ஓட்டி என் பசங்க இவ்வளோ தூரம் படிக்க வச்சேன்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம், அவங்க இன்றைக்கி வந்து ஒரு கார் சொந்தமாக போட்டு ஐடி கம்பெனியில் ஐடி டிரைவராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அது நான் ஒரு பொண்ணு வந்து உழைச்சா என்ன வேணால் பண்ணலாம், சாதிக்கலாம், பிள்ளைங்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ரோல் மாடல் இல்லை அவங்க? கிரேட். சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் இட்ஸ் வெரி கிரேட். ஒரு 9 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு 19 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ வந்து எனக்கு வந்து 3 மாதம் குழந்த, கையில் வந்து 2.5 வயசு ஒரு குழந்தை இருந்தது. ஆனால் அப்போ வந்து நான் வீட்டு வேலை செஞ்சேன். ஒரு 6 இயர்ஸ் வீட்டு வேலை செஞ்சேன். 2018 எனக்கு வந்து இன்கம் பத்தலை. பசங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துட்டேன், இன்கம் பத்தலை. எனக்கு வந்து பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது, இன்கம் இல்லை, வீட்டில் வந்து அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வீட்டு வேலைக்கு போகிறாங்க. வருமானம் இல்லாத காரணத்தினால அங்கே வேலை செஞ்ச ஒரு நபர், எனக்கு யாருன்னு தெரியாது, ஒரு முகவரி இல்லாத ஒரு ஜென்ஸு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். அப்போது நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க, வீட்டு வேலை வந்து பேக் பெயின் வந்து நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்ட வாங்கன்னு சொன்னார். அவர் இங்கே இருக்கார், அவர் எத்தனை நான் சொல்லணும். ஆனால் அவர் வந்து சொல்லி எனக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணார் அப்போது. ஆனால் அப்போ சப்போர்ட் பண்ணார். 1 இயர் கழிச்சு தான் நான் ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்தேன். அதுக்கு மெயின் காரணம்னா எங்கள் வேலை மேலே இருக்கவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க எல்லாம் எனக்கு காசு கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. அப்போ அவர் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. 1 டைம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நானே வந்து கற்றுக்கிட்டேன். இப்போது வந்து என் பொண்ணு 10th படிக்கிறா, சின்னவ பெரிய +2 படிக்கிறா. இப்போ வரையும் நான் ஆட்டோ ஓட்டுறேன். சொந்தமாக வீடும் கட்டிட்டேன். அப்போ நான் கொட்டாய் வீட்டில் இருந்தேன். இப்போ 12 லட்சம் கொடுத்து இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி வீடு கட்டிக்கிறேன். அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருக்குது. ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் கணவர் இழந்திருக்கீங்க. 19 வயசில். மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்களா? இல்லை. இல்லையா? ஏன்? ஏன்னா 2 பொம்பளை பசங்க. மெயின் விஷயம்னா ஆம்பளை பசங்கன்னா கூட எப்படியே வளர்த்துடலாம். பொம்பளை பசங்கன்னும் போது யாரையும் நம்ப முடியாது இந்த காலத்தில். ஆனால் உங்களோட வயசு 19ங்கிறது ரொம்ப சின்ன வயசுல. எனக்கு 14 வயசில் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போது வந்து சரியில்லைன்னா அம்மா சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு 19 வயசு அதுலேயே இதுவாயிடுச்சு. இல்லை, நம்ம சமூகத்தில் ஒரு பெண் வந்து 2 பெண் குழந்தைங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பெற்றுட்டாங்கன்னு அந்த பெண் குழந்தைங்களுக்காக இன்னொரு வாழ்க்கையவே யோசிக்காமல் அவங்களே குழந்தை 19 வயசில் அவங்களே குழந்தையாக தான் இருப்பாங்க. இப்போ வயசு என்னம்மா? இப்போ எனக்கு 34 வயசு ஆகுது. பட் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை சிந்திக்காமல் அந்த குழந்தைங்களுக்காக அவங்க உழைச்சி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு காலமே மாறி போச்சு. 6 மாதத்துக்கு ஒரு காதல், பிரேக்கப், அஃபேரு, அது இதுன்னு ஒரு மோசமான ஒரு கலாச்சார சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களெல்லாம் பெண் குழந்தைங்களுக்காக நான் உழைக்கிறேன், குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்றத கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு. பிகாஸ் உங்களுக்கும் சின்ன வயசுக்குள்ள ஆசைகள், கனவுகள் இருக்கும். ஒரு வாழ்க்கையை கூட நீங்கள் அமைச்சிக்காமல் குடும்பத்துக்காக ஓடுறதுன்றது தியாகமாக பார்க்குறேன் நான். பெரிய தியாகம். அதுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தன்னம்பிக்கை இருந்ததுன்னா அதுக்கு முதல்ல காரணம் நாகராஜ் தான். இங்கே வந்துக்கிறாங்க, யாருனே தெரியாது. ஆனால் இப்போ வரையும் நைட்டு 10 மணிக்கு வண்டி நின்னா கூட அந்த டைம் என்னை வந்து
வண்டியை ரெடி பண்ணி என்னை வந்து கூட்டின்னு போகிற வரையும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு நாகராஜ். ஒரு ஒரு ஆண் பெண் நட்பும் சிறப்பாக இருக்க முடியுங்கிறத இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ யாருனே தெரியாது எனக்கு. அப்படியா? நான் ரோட்டில் பார்த்து எங்கள் வேலை மலைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டின்னு போன ஒரு டிரைவர் அவர். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது மட்டும்தான், ஏன் பேக் பெயினோட கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்டலாம்ல அப்படின்னும் போது எனக்கு அந்தளவுக்கு பயம் இருந்தது. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணார். ஒரு நாள் வந்து சொல்லியும் கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரையும் நைட்டு 12 மணிக்கு நான் ஆட்டோ நின்னா கூட ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்டு வடபழனியாக இருந்தாலும் சரி, எந்த அசோக் பிளேயராக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, அந்த நேரம் வந்து என் ஆட்டோ ரெடி பண்ணி கொடுத்து கையோட நான் வீட்டாண்ட எடுத்து விட்டுட்டு தான் ஒரு வீட்டுக்கு போவார். கண்டிப்பாக இந்த இடத்துல ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தூய்மையாக இருந்தாலும் சமூகத்திலேருந்து காசிப் பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை என்னென்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தாண்டி உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டு இதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லலாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரே ஒரு சவாரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதால் அவங்க எந்த டைம் கூப்பிட்டாலும் நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி, எங்கள் ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட். அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் அவங்க அம்மாவையும் ஆட்டோ டிரைவராக ஆக்கணும் அவர் தான். அப்படியா? அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க. யாரு எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு எப்படியோ திருத்துன்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு. ஸோ நாகராஜோட அம்மா, ஸோ ஒரு பெண் தோழி சங்கீதான்னு ஒரு பெண், அவங்களையும் ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர் ஆகியிருக்காங்க. அவங்க அம்மாவையும் ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர் ஆக்கியிருக்காங்க. நான் சித்தாள் வேலை தான் செஞ்சுருந்தேன். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். கால் வலி, முட்டி வலிலாம் வந்து வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து உக்காரக்குள்ளெல்லாம் சொல்லுவாங்க. தம்பி சொல்லுவான், ஏமா நீ வந்து ஏன் அந்த வேலைக்கு போகிற, நான் ஆட்டோ கற்றுக் கொடுக்குறேன், நீ கற்றுக்க. நான் ஆரம்பத்தில் நானும் பயந்தேன் ரொம்ப, எங்கன்னா ஏதோ ஒன்று ஆகிடுமோன்னு. நீ ஏமா பயப்படுற அப்படின்ட்டு என்னை அதிகம் நீ ஓட்டுன்னு சொல்லுவான். நான் அந்த சமயம்லாம் பயப்படுவேன். சரி எதாவது ஆகி போச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் தான் வந்து இல்லை நீ அதெல்லாம் பயப்படாத, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு வந்து 34 வயசில் ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தான் தம்பி. பார்த்தீங்களா, பெத்த புள்ள ஆட்டோ ஓட்ட சொல்லி கொடுத்து அம்மாவை ஆட்டோ ஓட்டுநர் ஆக்கியிருக்காங்க. கொடுத்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்து எனக்கு சங்கீதா மூலயமா லைசன்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நானும் லைனில் வண்டி. ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் புள்ள பேசக்கூட மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் கோச்சப்படுவோம். பேசுவோம். தம்பி நீங்கள் எங்களெல்லாம் பார்த்து பயப்படவே வேண்டாம், நாங்கள் எல்லாம் ஜுஜுபி தான், இல்லை எல்லாம் வாய் தான், எல்லாமே வெளியே. நீங்கள் தான் இங்கே ஹீரோ. ஆக்சுவலி பெண்களை சப்போர்ட் பண்ணுற ஆண்கள்லாம் பெரிய ஹீரோ. இப்போ எங்கள் பையனால் அவங்க கற்றுக் கொடுத்து ஒரு நபருக்கு ஆட்டோ ஓட்ட கற்றுக் கொடுத்தோன்னா இப்போ சங்கீதா மூலயமா ஒரு 5 பேர், எங்கள் பையன் சங்கீதாவுக்கு ஆட்டோ கற்று கொடுத்தாங்க. சங்கீதா அவன் மூலயமா ஒரு 5 பேருக்கு ஆட்டோ கற்றுக் கொடுத்தாங்க. மிஸ்டர் நாகராஜ், நீங்கள் 2 வார்த்தை பேசி ஆகணும். நம்ம கொஞ்சம் அவங்க ரொம்ப வீட்டு வேலைக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, வயிற்று வலியாட. சரியா அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் சவாரி வந்தது. அதெல்லாம் சரி இவங்களும் நம்ம ஸ்கூல் ட்ரிப் ஓட்டிகிட்டு இருந்தோம், நம்மளுக்கும் கொஞ்சம் பசங்க அதிகமாக இருந்தாலும் சரி இவங்களும் ஓட்டட்டுமே. இவங்க ஏன் ஒரு 400 ரூபாய் சம்பளத்துக்கு போய்ட்டு இருந்தாங்க, ஒரு நாளைக்கு 1000 ஓட்டலாம், நீங்கள் அந்த 400 ரூபாய்க்கு ஓட்டத்தில் ஒரு 1000 கிட்ட ஓட்டலாமேன்ட்டு சரி நீங்கள் ஆட்டோ ஓட்டினா நம்ம ஆட்டோவை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்து அவங்களுக்கு லைசன்ஸை போட்டு நீங்கள் இந்த சமூகத்துக்கு வரணும்னு. ஸோ பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபித்த ஆண்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. என் பேர் வந்து தீபா, நான் பெரம்பூர்லேருந்து வரேன். முதல்ல வந்து வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமாக வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆட்டோ ஓட்டணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அவர் கூட அடிக்கடிக்கு எப்போவுமே எங்கே போனாலும் ஆட்டோவில் தான் நான் போவேன். அவர் டிரைவிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரியே நான் ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைய வாட்டி கேட்டு பார்த்தேன், ஆனால் அவர் எதனால் கற்றுக் கொடுக்கலன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆட்டோ டிரைவராக இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு வந்து அதாவது செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, இது செட் ஆகாது, லேடிஸ்க்கெலாம் இதெல்லாம் தேவையா, இதுதான் உனக்கு வருமானம் இருக்கே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்கிறதுனால தான் ஒரு ரகசியமான மோட்டிவேஷனை கொடுத்து எதிர்ப்பு மாதிரி காட்டி என்னை வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக உருவாக்கி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்க வச்சு பேச வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆட்டோலாம் ஓட்டாத உன்னால் முடியாதுன்னு சொன்னதை எதிர்ப்பை வந்து ரகசியமாக ஆதரவு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்கிறேன், விட்டு கொடுக்காம அப்படி கிடையாது மேடம். எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நிறைய வீட்டுக்காரங்க, அதாவது ஆண்கள் மனசில் வந்து அந்த மாதிரி ஒரு இருக்குது, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் லேடிஸ் வந்தாக்கா என்ன ஆகுன்றது அவங்களுக்கு வந்து பயம் இருக்கும்ல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகிறாங்க என்ன ஆகுன்றது ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு பயம் தானே கண்டி, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப அழகான ஒரு உளவியலை சொல்லியிருக்கீங்க. என்னன்னா வீட்டில் நிறைய ஆண்கள் வந்து நல்லா முடியாது, நீ பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளே சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கும். ஆனால் அவங்க வளர்ந்த சூழல் அவங்க அப்படி பண்ணலை, உண்மையிலேயே அவங்க ஆதரவு கொடுக்கலன்னா இன்னைக்கு அவங்க ஆட்டோ ஓட்டுநர் ஆகிக்க முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் வெளியே காட்டுறேன். அப்படி காட்டினோம்னா லேடிஸ்க்கும் கொஞ்சம் வந்து இதுவாகும்ல. எப்படி நான் சொல்கிறது, அதை சம்பாரிச்சா திமிரு வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சில பேர். அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாலும் அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்றது
அப்படின்றது வந்து ஆண்கள் மனசில் வந்து ஒரு ஆழமான ஒரு பதிவு. அதுக்காக தான் பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உள்நோக்கி உள்ளே போய் இப்படி சொல்லும் போது தான் அவங்க வந்து வெளியே வராங்க. பெண்களுக்கு வந்து ஈகோன்றது சொன்னார் பாரு அந்த அண்ணன், அது வந்து கரெக்டு. ஏன்னா எதை செய்யக்கூடாதுன்றமோ, எது உன்னால் முடியாது, எது உன்னால் பண்ண முடியாதுன்னா நாங்கள் அதை பண்ணி காட்டுவோம். நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா, விவரமான ஆட்டோ தமிழச்சி. ஏன்னா நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொன்னால் என்ன வேணான்னு சொல்லியான்னு சண்டை போட்டே புலம்பி சண்டை போட்டு வீணாக போயிடும். ஆனால் அவங்க நீ சண்டையா போடுற இரு ஆட்டோ ஓட்டி காமிக்கிற ஆமான்னு சொல்ல வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு உள்நோக்கி பார்த்தாக்கா அது வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி என்னை உருவாக்கி இன்னைக்கு ஒரு வந்து நான் வந்து வண்டி எடுத்து ரோட்டில் வண்டி வாங்கி 1 வருஷம் வண்டியே ஓட்டல, பயந்து தான் இருந்தேன். நிறைய ஃபால்ட்டெல்லாம் வந்தால் கூட சொன்னால் கூட செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் பார்த்தா இவளே அதை என்ன சொல்ல முட்டி மோதி வெளியே வா அப்படின்ற மாதிரி என்னை முட்டி மோதி வெளியே வர வச்சது என் ஹஸ்பண்டு தான். நான் வந்து இன்றைக்கி நிற்கிற இந்த இடவுனா என் புருஷன் தான் காரணம். அதுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நைட்டு 12 மணி குழந்தைங்க சின்னதாக இருந்தாங்க. அப்போ வந்து நான் அவர் ஆட்டோவில் தோல் மேலே போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி போட்டுட்டு நான் எடுத்துன்னு போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நானே ஓட்டின்னு போயிட்டேன். எனக்கு ஆமாம் ஆட்டோவில் தெரியாது அவரை காப்பாற்றணும். எனக்கு ஒரே மோட்டிவேஷன் அவரை காப்பாற்றணும். எனக்கு ஓட்ட தெரியாது, ஆனால் 2 வீலர் ஓட்டியிருக்கேன். நாங்கள் திருவண்ணாமலைக்கு ஆட்டோவிலே போவோம் ஊருக்கு. அவர் எப்படி பிரேக் அடிக்கிறாரு, எப்படி கண்ணாடி பார்க்குறாரு, எந்த லைனில் போகிறாரு, எப்படி சவாரி ஏற்றுறாருன்றத நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைமில் நான் அவரை காப்பாற்றணும். ஏன்னா எங்களது அதான் ஃபேமிலி வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. நாங்கள் வந்து வெளியிலலாம் வரக்கூடாது வேலைக்கு. அதனால் என்னை வீட்டு உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. கிராமத்து பொண்ணுங்க, அதனால் வெளியில் வரக்கூடாது. ஆனால் என் வீட்டுக்காரை வந்து நான் காப்பாற்றி கேஎம்சி ஜிஹெச்சுக்கெலாம் ஆட்டோவிலே போனேன். நைட் 2 மணி யாரும் எந்த ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் விஜய் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு சேர்த்தேன். அவரை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கை உதறிச்சு, என்னால் வண்டி எடுக்க முடியல. ரிட்டன் வரும்போது எனக்கு வண்டி எடுக்க தெரியல. ஆனால் அவரை படுக்க வச்சு நான் 12 வருஷமாக ஆட்டோ ஓட்டி என் வீட்டுக்காரை வீட்டிலே வச்சு பார்த்து அவரை கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சு ஐடியில் முடித்து இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி டிஎல்எஃப் ப்ரமோஷன் வாங்கிட்டு இப்போ தான் 2 மாதம் ஆச்சு. பொண்ணை படிக்க வச்சு கஷ்டத்தில் படிக்க வச்சு சாப்பாட்டு கூட இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பொண்ணு இன்றைக்கி +2 10th சென்னையில் முதலிடம். எச்எம் கூப்பிட்டு எனக்கு சால்வை போடும்போது தான் எனக்கு தெரியும் என் பொண்ணு வந்து சென்னையில் முதலிடன்னு. இப்போ ப்ராஜெக்டில் போன வாரத்தில் லண்டனில் ப்ராஜெக்ட் பண்ணி டாக்டருக்கு 5 வருஷம் +2 முடித்த உடனே எங்ககிட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிட்டாங்க. என் பொண்ணு 5 வருஷம் கழித்து அம்மா அந்த வருஷத்தோடு நீ ஆட்டோ ஓட்டுறத கூட ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. ஏன்னா நான் காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஏன்னா நான் காலைல பசங்க ஸ்கூல் சவாரி எடுக்கிறேன். அதை முடிச்சுட்டு நான் வண்டி ஓட்டி தான் பசங்களுக்கு கொடுக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வைக்கும் போது என்ன சொன்னால், இந்த ஸ்டேரிங் பிடிச்சி தானம்மா நீ எனக்கு வண்டி ஓட்டினேன். அதனால் நான் வந்து கண்டிப்பாக இன்னும் நான் மேலே பெரிய இடத்துக்காக வந்து நான் உன்னை நல்லா பார்த்துப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து லண்டனில் செலக்ட் ஆகிருக்கா. இப்போ போகிறா டாக்டருக்கு. அதை விட வேற லெவலுங்க. ஆட்டோ ஓட்ட தெரியாது, ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக்னு நீங்கள் பாட்டுக்கு தோளில் போட்டு ஆட்டோவில் போனேன்னு சொன்னீங்க பாருங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. ஓப்பன் சர்ஜரி பண்ணி என்னுடைய கஷ்டம் மொத்தத்தையுமே அவருக்கு கொடுத்தேன். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, என்னை நல்லா பார்த்துப்பார். அதனால் கொடுத்தேன். இப்போ வந்து சமீபத்தில் கேன்சர் வந்துருச்சு. அதையும் வந்து நான் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் அவரே தூக்கிட்டு போய் நான் தனியாக நின்று அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீ வீட்டில் இருப்பா நான் பார்த்துக்கிறேன். வீட்டில் எனக்கு வந்தீங்கன்னா காஃபி போட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே என் பசங்க இன்றைக்கி வரைக்கும். நேற்று கூட என் பையன் வீடு தொடச்சி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஏன்ப்பா நீ இப்போ ஃப்ரெண்டுங்களா கூட இருமானா கூட எல்லா ஃப்ரெண்டுங்க ஒரு நாளைக்கு காஃபி வாங்கி தருவாங்க, நான் ஒரு நாளைக்கு நான் காஃபி வாங்கி தரணும்ல. வேணாம்மா, நம்ம சம்பாரித்து அன்றைக்கி பசங்க வட்டி கட்டணும், அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், மாத்திரை வாங்கணும், அதை பார்த்துக்கலாமா. எனக்கு மோகனா அவங்க தான் வந்து எனக்கு பணம் கொடுத்து உதவ வேண்டாம். ஒரு டைமில் சூசைட்லாம் கூட பண்ண போகும்போது தான் மோகனா எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா நாங்களாம் இருக்கோங்க்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. இவ்வளோ தைரியமாக பேசுறீங்க. இல்லை ஒரு நேரம் வந்து அது கேட்கும் போது என்ன ஆகுனா, நீ இல்லைன்னா நாங்கள் கேட்க மாட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மனதை இருந்தாலும் நான் இது மோகனா வந்து எனக்கு எவ்வளோ ஆதரவு கொடுத்து அக்கா நாங்கள் இருக்கோங்க்கா 12 வருஷமாக நீ ஓட்டுற நாங்கள் இருக்கோங்க்கா. பையன் சொல்லிட்டான் நான் இருக்கேம்மா, குடும்பத்தை நான் பார்த்துக்கலாம். நீங்கள் உயிரை விட அந்த ஒரு செகண்டு வந்து யோசிச்சிட்டோம். பையன் வீட்டுக்காரர் வந்து அழுதாரு, வேண்டாம் எவ்வளோதான் உழைப்பேன், காலையிலேருந்து ஓட்டுவேன், சுகரு எல்லாம் வெந்துருச்சு மாத்திரை சாப்பிடாம இருந்தாலுமே சுகர் வந்திருக்கா, மயக்கம் வருதா, ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிச்சிட்டு காலையில் 6:30 மணிக்கு எடுக்கிற வண்டி நைட்டு 12 மணி வரைக்கும் விடாமல் ஓட்டுவேன். சாப்பிட்லே ஓட்டி என் குடும்பத்துக்காக உழைப்பேன். என் பையன்கிட்டே சொல்லிட்டேன், இன்னும் 2 வருஷம் அம்மா இன்னும் ஒரு 6 மாதம் உழைச்சிருமா போதுன்றான். இருந்தாலுமே நான் உழைப்பேன் லாஸ்ட் வரைக்கும். என் ஸ்டேரிங் தாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு
கண்டிப்பாக உழைப்பேன். ஆச்சரியமா இருக்குல்ல. எனக்கு 6 பேர் சொந்தக்காரங்க, யாருமே எனக்கு ஹெல்ப் கிடையாது. என் பொண்ணு சொல்லுவா, அம்மா சாப்பாடு இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாமான்னு. அம்மா அந்த கஷ்டத்தில் தாம்மா நாங்கள் படித்தோன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என் பொண்ணு லண்டன் ப்ராஜெக்ட் கூட அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தது கூட எங்ககிட்ட என் ஃபோனில் காமிக்க மாட்டேன். அம்மா நீ அந்த சொந்தக்காரங்க கிட்டனா காமிச்சிருவோம்மா, வேணாம்மா நான் 5 வருஷம் போயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ சொல்லுமா எல்லாருக்கிட்டேயும் மாறு தட்டி சொல்லுமாண்ணா. என் பையன் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கும்போது அந்த ப்ரமோஷன் வாங்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு அவ்வளோ பாராட்டினாங்க மேனேஜர். நல்ல பையனை வளர்த்து 21 வயசில் எப்படா நீ ப்ரமோஷன் வாங்கினேன்னு கேட்டாங்க டிஎல்எஃப்பில். இல்லை நீங்கள் வந்து பெரிய ஒரு சிங்கப்பெண்ணா, தைரியமான ஒரு பெண்ணா எனக்கு தெரியுறீங்க. உங்க உடலை பார்க்காம குடும்பத்துக்காக உழைச்சி. எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, என் பொண்ணுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறது இல்லை வாரத்தில் 2 நாள். அவளுக்குமே கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு கிட்னி ப்ராப்ளம். அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி நான் சிரிச்சுக்கிட்டு பசங்களை உட்கார வச்சுட்டு என் மனக்கவலையெல்லாம் மறத்து என்னுடைய சப்போர்ட். இன்றைக்கி எந்த சொந்தத்துக்கிட்டையுமே நான் பேசலை. ஃபோன் பண்ணி என்னைக்கு நான் மனசு சரியில்லைன்னா அழுவேன். அக்கா நாங்கள் இருக்கோங்க்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னுவா. என் பொண்ணு சொல்லுவா, அம்மா டிப்ரெஷனாகுது, பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாம்மா, அங்கே தான்மா செலவில்லை அப்படின்னுவா. அந்த பீச்சுக்கு போனால் கூட நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே நான் 500 ரூபா ஓட்டிடுவேண்டா அப்படின்னு சொல்லுவேன் என் பொண்ணுக்கிட்ட. அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி என் பசங்க படித்து அந்த கஷ்டத்தில் என் ஹஸ்பண்டை காப்பாற்றி, என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் போன உடனே ஒரு காஃபி போட்டு கொடுப்பாரு, எல்லா வேலையும் எனக்கு செய்வார். அந்த தொழிலை வந்து நான் தானாக கற்றுக்கினது, எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. இன்றைக்கி 12 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். வேறு லெவல்மா, வேறு லெவல். தெய்வம், நீங்கள்லாம் வந்து சூப்பர் தெய்வம். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக வறுமையை, கடன் தொல்லையை, பொருளாதார பிரச்சனையை, சாப்பிடக்கூட இல்லாத உழைப்பை, உடல் உபாதைகளை, மருத்துவ செலவை எல்லாத்தையும் அப்படி அசால்ட்டாக கிராஸ் பண்ணதை வந்து ரொம்ப 5 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக கடகடன்னு சொல்லிட்டாங்க. பட் அது ரொம்ப ஈஸியே கிடையாது இல்லை. நீங்கள்லாம் ஆனால் வேறு லெவல் மனதைரியம். சூப்பர்மா, அழுவாதீங்க. நீங்கள்லாம் வந்து பெருமையாக ஃபீல் பண்ணணும், பெருமையாக ஃபீல் பண்ணணும். நீங்கள்லாம் நிறைய பேருக்கு ரோல் மாடல் சமூகத்தில். வெளியில் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். நான் ஒரு 36 வயசில் தான் வேலைக்கு போகணுன்னு ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. ஆனால் சப்போர்ட்னால் ஒரு இதுவாக தான் வரும், அதிகமான பண வசதி அப்படி சப்போர்ட்லாம் கிடையாது. என் பொண்ணு நான் படிக்க வைக்கணும், தனியாக அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தோன்னும் எங்கள் ஃபேமிலியில் அதிக ப்ராப்ளம் வந்தது. எனக்கு யாரும் சப்போர்ட், அந்த நேரத்தில் யார் சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து அப்போ தான் எனக்கு யாருன்னு அவங்க முகத்தையே காட்டினாங்க. அப்போ காட்டும்போது தான் நான் கண்டிப்பாக உழைச்சே ஆகணும், என் பொண்ணை நான் வளர்க்கணுன்னா நான் கண்டிப்பாக உழைச்சே ஆகணும். அப்போது இந்த ஆட்டோ ஃபீல்டில் எனக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு அக்கா. அவங்க சொல்லி தான் இந்த ஆட்டோ ஃபீல்டுக்கே வந்தேன். இன்றைக்கி என் பொண்ணை நான் நல்லா படிக்க வச்சுருக்கேன். அவள் இப்போ MCA படித்து முடிச்சிருக்கா. நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. அவளை இப்போ MCA முடித்து மேரேஜுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க நான் காலேஜ் படிக்கும் போதே. ஸோ வந்து அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா தான் வந்து நிறைய ஒர்க் போயிருக்காங்க. பட் அங்கே அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. பார்க்கிங் ஒர்க் போயிருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க மூலியமாக தான் இந்த ஆட்டோ ஓட்டுறது பற்றி தெரிஞ்சு அவங்க வந்து ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்டு, பட் வீட்டில் யார்கிட்டையுமே அவங்க சொல்லலை. ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. லைசன்ஸ்லாம் வாங்கிட்டு ஆட்டோ எடுக்க போகிறாங்க அப்போ தான் சொன்னாங்க. பட் வீட்டில் தாத்தா பாட்டி அவங்க கூட தான் இருக்கும். அவங்க ரொம்ப பயந்தாங்க, எப்படி ஓட்டுவாங்களா அப்படி சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குமே பயம் இருந்துச்சு. அவங்களுக்கு எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடணும், அந்த மாதிரி தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் வந்து அவங்க பைக்கே கொஞ்சம் இதுவாக தான் ஓட்டுவாங்க, ஆட்டோ எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு இருந்துச்சு. பட் வந்து அவங்க ஓட்ட கற்றுக்கிட்டு அவங்க கூட போகும்போது தான் ஓகே சேஃபாக இருந்துச்சு. அப்போ பேசஞ்சரும் நல்லா தானே ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் தைரியமாக சொல்லிட்டு அனுப்பிவிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே பேட்ச் போட்டிருந்தேன். நான் அதை ஆட்டோ ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் போட்டிருந்தேன். எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் எல்லாருமே ஸ்கூட்டி ஆக்டிவாக ஓட்டினாங்கன்னா நான் ஒன்லி கீர் வண்டி தான் ஓட்டுவேன். பல்சர், ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரியான வண்டி தான் நான் ஓட்டுவேன். கார் லைசன்ஸாக இருக்கட்டும், ஆட்டோலேயே எனக்கு ஒரு ஆர்வத்தில் நான் எடுத்துருவேன். வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நான் லைசன்ஸ் எடுத்த புதுசில் நான் ஆட்டோ ஓட்ட போகிறேன்னு சொல்லும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு எதிர்ப்பு அவங்க தான் பண்ணாங்க. எங்கள் வீடு வந்து கிராமத்தை சார்ந்தவங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பளைங்க தான் வண்டி ஓட்டணும், ஆம்பளைங்க தான் கார் ஓட்டணும், ஆம்பளைங்க தான் ஆட்டோ ஓட்டணும், ஆம்பளைங்க எந்த டைம் போய் வேலைக்கு வேணாலும் போயிட்டு வரலாம், பொம்பளை பசங்கன்னா ஆடக்கோடகமாக பெருக்கணும், துவைக்கணும், சமைக்கணும், இதை தான் கற்றுக்கணும், நீ கல்யாணம் பண்ணின்னு போகிற வீட்டு நீ இதை தான் நீ செய்ய போகிறன்றத எங்கள் அப்பா அம்மாவே எனக்கு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் அப்படிதான். ஆனால் நான் லைசன்ஸ் போட்டு வச்சுமே எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு யூஸ் இல்லாமல் இருந்தது. கோவிடில் வந்து எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து டெய்லி எனக்கு ஒரு இன்கம்
இன்கம் வேணுமே சொல்லிட்டு தான் நான் அந்த வண்டி ஓட்டுறதை நான் எடுத்தேன். அப்போ வந்து நிறைய ஜென்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டோலாம் ஓட்டுறதெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போல்லாம் அதெல்லாம் ஓட்டவே முடியாதுன்னாங்க. நமக்கு எப்பயுமே எதுவுமே முடியாது அப்படின்னா அதில் என்ன தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்ன மாதிரி 200-300 மேலெலாம் ஓட்ட முடியல, கையெல்லாம் பயங்கரமாக காப்பு கச்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ரூட்டு கற்றுக்கணும். காலையில் பீக் ஹவர்ஸ், ஈவினிங் பீக் ஹவர்ஸ் நிறைய பேர் லேடிஸ்லாம் ஒன் டே சவாரி மாதிரி கூப்பிடுவாங்க, இன்விடேஷன் வைக்கிறதுக்கு, பசங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரிலாம் போகும்போது அப்போ நாங்கள் ரூட்டு கற்றுக்கணும். ஒரு நாள்லேருந்து 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் நாங்கள் ஓட்ட ஆரம்பித்தோம். இப்போ ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஆட்டோ ஃபீல்டு வந்து முதல்ல இல்லை, நான் சின்ன சின்ன வேலை தான் செஞ்சுருந்தேன். என் பையன் வந்து 5 மாதம் குழந்தை, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் கேன்சரில். எங்கள் வீட்டுக்காரர் வந்து கேன்சரில் இறந்துட்டார். என் பையன் வந்து 5 மாதம் குழந்தை. எங்கள் மாமியார் வீட்லேயே பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே என் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என் வீட்டில் வரும்போது என் கூட பிறந்தவங்க யாருமே என்னை பார்த்துக்கல. என்னை வளர்த்தவர் தான் பார்த்துக்கினாரு, எங்கள் அப்பா தான். அவரே சின்ன வயசுலேருந்து தான் பார்த்துட்ருக்காரு. ஃபுல் சப்போர்ட்டும் அவர் தான். நான் எங்கே போனாலும், பசங்களை விட்டு போனாலும் சரி, எல்லா வேலைக்கும். ஆனால் நான் ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு நினச்சவங்க எதிர்க்க நான் ஓட்டுவேன்ப்பா அப்படின்னு லைசன்ஸ் வாங்கி நானே ஓட்டி இப்போ என் வருமானத்தை வச்சு என் பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன். நான் வந்து ஆட்டோ ஓட்டுறது வந்து என் ஹஸ்பண்ட் கிடையாது, 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்காக மெயினாக நான் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே டெய்லராக இருந்தேன். நான் டெய்லராக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுயமாக எதாவது பண்ணணும், பசங்களை வச்சுட்டு அவங்கள பார்த்துக்கவும் அவங்கள வந்து யார்கிட்டையும் விட்டுட்டு போகவும் எனக்கு ஆள் இல்லை. அதால் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் நம்மளே எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். டிரைவிங் கற்றுக் கொடுத்துலேருந்து சப்போர்ட், இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கார் சப்போர்ட் பண்ணார். நீங்கள் ஓட்டுங்க, உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு. அதை நான் செஞ்சேன். இப்போ வந்து 12 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். என் பசங்களை படிக்க வச்சுருக்கேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இங்கே நிறைய பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிங்கிள் விமனாக இருக்காங்க. கணவரை இழந்துட்டு 2 குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே வந்து இவங்களோட கதைகளை கேட்கும்போதே ரொம்ப உருக்கமாக இருக்குது. அண்ட் வேறு லெவலில் நீங்கள்லாம் தைரியம், ஓகே, வெளியில் தெரியலையே தவிர நீங்கள்லாம் அவங்கள ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சமூகத்தில் இந்த அளவு புலம்பாமல், ஒரு டிப்ரெஷன் ஆகாமல், உங்களுக்கும் இருக்கும், அதை தள்ளி வச்சுட்டு நீங்கள் முன்னாடி போகிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான சிறந்த விஷயம், பெருமையான பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஓகேவா? வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை? இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் வெளியில் வந்து நிறைய வேலை செய்யும் போது இன்றைக்கி இவ்வளோ பேர் ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா குடும்பத்தோட வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஆண் ஆட்டோ ஓட்டுநர்கள், பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்ததுனால உங்கள் வருமானம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? என்னுடைய வருமானம் ஆண்களே நிறைய பேர் காம்படிட்டரா வந்தா அப்ப என்ன பண்றது? ஆண்கள் கூட வந்து சண்டை போடலாங்க, பெண்கள் கிட்ட சண்டை போட முடியுமா? இப்போ நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு பிள்ளையை தான் இட்டு போயிருந்தேன். அந்த பிள்ளையை இட்டுன்னு போகும்போது அப்போ ஆட்டோ எங்களை மாதிரி ஆண் நண்பர்கள் வந்து குறைவாக இருந்தாங்க. வருஷம் முடிஞ்சது, புதுசாக தொடங்குச்சு. அப்போ தான் பெண்கள்லாம் கொஞ்சம் வராங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 4-5 ஆட்டோ பெண்கள் தான் இருக்குது, ஆண்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, உங்கள் சம்பளம் எம்பூட்டா இருந்தது, எம்பூட்டு குறைஞ்சிருச்சு? 1000 1500 இருந்தது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும், 500 ரூபா கிடைக்கும், கிடைக்காம கூட போகலாம். ஆனால் இவங்க வந்த பிறகு பாதி பஸ்ஸுக்காரன் அடிச்சுன்னு போயிடுறான், பாதி இவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. மீதி சொச்சம் இருக்கிறத நாங்கள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணின்னு அப்படி. அதுவும் ஒரே ஃபேமிலியில் 2 பேர் ஓட்டினாங்கன்னா ஓகே, அவங்களுடைய இது ஓகே ஆயிடுது. பட் நம்மலாம் அப்படி கிடையாதுங்க. சிங்கிளாக வீட்டுக்கு போனால் அந்த சூர்யா சார் சொல்கிற மாதிரி இப்போ சம்பாதிச்சுட்டு போனால் தான் டங்குன்னு தான் வைப்பாங்கன்னு வாங்களேன், கிளாஸை கூட டங்குன்னு தான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கதை தான் நம்ம வீட்டில். ஆமாம். வீட்டம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? வீட்டம்மா இல்லைங்க, எங்கள் அம்மா தாங்க. ஓகே, சிங்கிளாக இருக்கும்போதே இப்படி பிரச்சனை. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, டபுள் இன்கம். டெய்லி வந்து 1000 ரூபா கிடைக்குதுன்னா எங்கள் வீட்டுக்காரமாக 2000 ரூபா சம்பாதிக்குது. எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, உஷாட ஃபோனை கொடுங்க. 10 சவாரி எனக்கு வருதுன்னா அதில் 6 அவங்களுக்கு போயிடும். கஸ்டமர் உஷாட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் டி நகர் போகணுமா, பெசன் நகர் போகணுமா, பார்க்குக்கு போகணுமா, பீச்சுக்கு போகணுமா. எங்கள் புருஷனோட ஆட்டோ ரைடெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஆமாம், ஏன் ஃபோன் நம்பர் கூப்பிட்டு இவங்களுக்கு போயிடுவாங்க. நீங்கள் மேனேஜர் வேலை பார்க்க வேண்டியது அவங்களுக்கு. கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம போகணும்ல மேடம். என்ன 25 அப்பனா அவரு போக மாட்டாருன்றீங்க. அவர் படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு. 15 வருஷம் கஸ்டமரை பூரா இவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசனை பாத்தீங்களா? நீங்க படுத்துட்டா தூங்கிடுவீங்க, எந்திக்க மாட்டாங்க. அவங்க தூக்கத்துல எழுப்புனா கூட வேலைக்கு போவாங்க. இப்பதான் வண்டி ஓட்டுறாங்க, இப்பதான் ஓட்டுறாங்க. நான் 15 வருஷமா ஓட்டுறேன். ஆனா பூரா சவாரி இவங்களை தான் கூப்பிடுறாங்க. 15 வருஷத்துல அவர் கொஞ்சம் அழுப்பாயிட்டாரு. நீங்க உள்ள வந்து பிரிஸ்கா இருக்கீங்க.
இவங்க பதிவு பண்ணிட்டாங்க மனைவி தான் அதிகம் சம்பாதிக்கிறாங்கன்னு அமௌண்ட்டு. நான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிக்குவார் மேடம். இல்லை உங்கள் சம்பளத்தெல்லாம் அவர் வாங்கிக்கிறாரா? ஆமாம் மேடம், என் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அவர் தான் வாங்கிக்குவார். ஒரு நாளைக்கு நான் நான் வந்து மேக்ஸிமம் 6 மணி 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன் மேடம். மேக்ஸிமம் ஒரு 600-700 தான் மேடம். குறைஞ்சபட்சம் 1500 to 2000 ரூபாய் கம்மி சம்பாதிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு உண்மை உண்மை அம்மா, உண்மைண்ணா, உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் வந்து 3000 ரூபாய் சம்பாதிப்போம். 3 மணிக்கு வந்தோம்னா 8-9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவோம். 3000 ரூபாய் சம்பாதிப்போம். இப்போ ஃபுல்லாக ஓட்டி கூட எங்களால் 1000 ரூபாய் எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் வருமானத்தை அவங்க எத்தனை போயிடுறாங்க. தொழில் போட்டி பயங்கரமாக டஃப் கொடுக்குறீங்க பெண்களா? இல்லை இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஸ்கூல் டியூட்டி எடுக்கிறாங்க. மெயின் விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30,000 40,000 வரையும் ஸ்கூல் டியூட்டி எடுக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம்னா, ஸ்கூல் டியூட்டி கஸ்டமரே எங்களுக்கு வராங்க. ஒரு இது பசங்களுக்கு பொருள் வெளியே போகணும் அப்படின்னாலும் உங்ககிட்டயே வருது. அது இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் என்ன பண்ணோம்னா, நைட்டில் வந்து வரை நாங்கள் ஓட்டுறோம். அப்போது ஒரு நாளைக்கு எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 3000 இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நான் 2500 ரூபா தண்டல் கட்டணும் கம்பல்சரி. காலைல 6 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்கூல் டியூட்டி எடுக்கணும், ஸ்கூல் கஸ்டமரோட சவாரி போகும். வீடு கட்டினாலும் ரொம்ப கடன் ஆயிடுச்சு மேம். அதனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து 1500 ரூபா ஓட்டினா போதும்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய காலகட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 3000 இல்லாமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது. நைட்டு 12 இருக்கட்டும் 1 இருக்கட்டும், உடம்பு முடியலனா கூட நான் போனேன்னா யோசிக்கணும். அப்படிதான் இருக்குது. கடன் வாங்கி வீடு கட்டிட்டீங்க, டெய்லி அடைக்கணும். அதனால பெண்கள் வந்து சாதாரணமாக ஓலா ஒரு ஓட்டுறாங்க, கம்பல்சரி 2000 ரூபா ஓட்டுவாங்க. எங்களை மாதிரி ரொம்ப பிரச்சனை இருக்கவங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய் வரையும் எடுக்கலாம். ஏன்னா நான் எடுக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஓலாவில் பார்த்தீங்கன்னா 1.5-2 கிலோமீட்டர் போய் தான் பிக்கப் பண்ணணும். நம்ம ஏன் 1.5-2 கிலோமீட்டருக்கு பிக்கப் பண்ணணும்? ஆனால் 100 ரூபா தான் கிடைக்கும், 200 தான் கிடைக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? அந்த 200 கிடைக்கட்டும் நம்மளுக்குன்ட்டு அந்த எம்டி சவரையும் நாங்கள் போவோம். அந்த அளவுக்கு ஆண்களுக்கு பொறுமை இல்லை. இதனால தாங்க எங்களுக்கு வருமானம் போகுதுன்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? 1.5 கிலோமீட்டருக்கு போகிறீங்க, 100 ரூபாய் கேஸ் விற்கிது. 1.5 கிலோமீட்டர் ப்ளஸ் 5 6 கிலோமீட்டர் 6.5 கிலோமீட்டர் ஆகுது. இருங்க எங்களுக்கு தேவை இருக்கு, நாங்கள் 1.5 கிலோமீட்டர் போகிறோம். உங்களுக்கு தேவை இல்லை, அதெல்லாம் நீங்கள் போகல. குறைஞ்சபட்ச ஆட்கள் இருக்கும் போதே இந்த மாதிரி 1.5 கிலோமீட்டருக்கு போய் எடுத்து எல்லா அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறீங்க. அதிகமாக இருக்கிற நாங்களாம் என்ன பண்ணுறது? அதை எடுக்க முடியல, அதனால அவங்க உங்களையே கூப்பிடுறாங்க. இந்த மீட்டர் கட்டணம் அப்படிங்கிறது ஏதாவது அதை பற்றி யாராவது டீட்டெயில்டிங்காக பேசுகிறீங்களா? இல்லை மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய், அது எவ்வளோ ரூபாய் இருந்துச்சு, அது எவ்வளோ மாற்றணும்? இந்த கட்டணத்தை மட்டும்தான் பேச முடியும். ஏற்றி இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட ரைஸும் கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. இப்போ மீட்டருக்கு எவ்வளோ இருக்குது கட்டணம்? மினிமம் வந்து 25,000. மீட்ரு போட்டு யாரும் ஓட்டுறது இல்லை, யாரும் போடுறதே இல்லை. மீட்டருக்கா மினிமம் 25 ரூபாய் லாஸ்ட்டு ஃபைனல் ப்ரைஸ் பண்ணது. 1 கிலோமீட்டருக்கா? ஆர்டி ஆஃபீஸுக்கு போகும்போது மீட்ரு ஓடணும், லைட் எரியணும். ஆனால் மீட்ரு போட்டு ஓட்டக்கூடாது. தெரியலையே, நாங்களும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கோம். ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது லைட் எரியணும், 25 ரூபா கட்டணும். அப்போ தான் வந்து எஃப்சி பாஸ் ஆகும். எஃப்சி போடுறப்ப லைட் எரியணும் 25 ரூபான்னு பாஸ் பண்ணி விட்ருவானுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். 5 வருஷமாக மீட்ரு இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கான இதே வரல, எந்த கவர்மெண்ட்டும் இன்னும் கொண்டு வரல. 1.8க்கு தான் அந்த 25 ரூபா. அதுக்கு மேலே போகிற ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து 12 ரூபா 50 காசு தான் தராங்க. அந்த கட்டணத்தை தான் நாங்கள் ஒரு 1.8க்கு 50 ரூபீஸும், மினிமம் அதுக்கு மேலே போடுறதுக்கு ஒரு 18 ரூபாவும் அப்படி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மீட்டர்லாம் ஒர்க்கே ஆகலை மேடம். 5 வருஷமாக மீட்டர் ஒர்க்கே ஆக கிடையாது. இவங்க இதை பற்றி சொல்கிறாங்க. மீட்ரு வந்து இது வரைக்கும் 1.5 லட்சம் ஆட்டோ ஓடுது. எந்த ஆட்டோலையும் மீட்டர் ஓடுனதே கிடையாது. ஒரு ஆட்டோலையும் மீட்டர் பொருத்தி அந்த ஆட்டோ கட்டணத்தை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல அதிமுக ஆட்சியில அதுக்காக பல கோடிகள் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த மீட்டர் கட்டணம் இப்போ என்ன செயல்பாடு இருக்கு? எதுவுமே செயல்பாடே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. எதுவுமே இல்லை மேடம். இப்போ நாங்களும் போராடுறோம், கிடைக்கல. நாங்க போராடதான் செய்யறோம். உங்களுக்கு மீட்டர் கட்டணம் வேணுமா வேண்டாமா? வேணும், எங்களுக்கு வேணும். நாங்க மீட்டர் கட்டணம் போட்டாதான் இந்த ஆப்லாம் வெளியே உள்ள வர வாய்ப்பே கிடையாது. மீட்டர் போட்டாச்சுன்னா எங்கள் ஆட்டோ எங்கேயுமே நிற்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். சென்னை பூரா சுற்றிக்கிட்டே இருக்கும்.
இப்போ அந்த மீட்டர் கட்டணம் சரியா அதை ரெகுலேட் பண்ணி அது ஒர்க் ஆகாததுனால தான் நீங்க வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களா? அந்த மீட்டர் வச்சு அந்த மீட்டர் முறையில ஆட்டோ எவ்வளவு நாள் அது ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, அப்புறம் ஏன் இல்ல? மீட்டர் வந்து மீட்டரில் தான் எல்லாருமே ஓட்டிட்டு இருந்தாங்க மேம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புங்க வந்துச்சு. அந்த ஆப்பில் வந்து ஒருத்தரை சேர்த்து விட்டால் உங்களுக்கு போனஸ் தரேன், இன்சென்டிவ் தரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆப்பை விட ஒரு ஆப்பு பெஸ்ட்டாக வர 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரைவர்ஸ் எல்லாருமே அந்த ஆப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. மீட்டரை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க. இப்போது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு 2-3 மீட்டிங் நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து மீட்டரை வந்து கொண்டு வரணும், அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிறைய இடத்துல வந்து எங்களையுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. எங்கள் சங்கம் மூலிமா நாங்களும் போய் பேசுகிறோம். அவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து நம்ம வரோம், அங்கேருந்து ஒரு பஸ்ஸு விட்டால் ட்ரெயினை விட்டால் திருப்பி ஆட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு மாதிரி கொடுத்து அதில் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. அது வந்து ஏன் இருந்து இப்போ இல்லை? மீட்ரு கட்டணத்தை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து இந்த ஒரு ஆப் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் ஆகுது. அவங்க கொடுக்கும்போது அந்த ஆப்பை மட்டும் கொடுக்கல, ஒரு ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ அந்த செல்லை கொடுக்கும்போது மக்கள் இம்ப்ரெஸ். அதில் வந்து ஆட்டோ ஓட்டல. ஆமாம், அந்த ஆட்டோ அந்த அந்த ஆப்பை ஓட்டுறதுக்காகவே அந்த ஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து கவர் பண்ணுறது, அந்த ஃபோனை கொடுத்தா அவங்க அந்த ஆப்பை ஓட்டாங்க. ஸோ அதோட அந்த மீட்ரு கட்டணம் ஸ்டாப். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதுக்காக பல கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. எத்தனை கோடி? 17 கோடி ஒதுக்குனாங்க. ஷுவரா? நான் இது வரைக்கும் 3 ஆட்டோ வாங்கிட்டேன், புது ஆட்டோ. 15 வருஷம் ஆச்சு, மீட்ரு போட்டு ஓட்டினதே கிடையாது. ஆனால் இத்தனை கோடி ஒதுக்கப்பட்டு அந்த மீட்டர் கட்டணம் ப்ராசஸே இல்லை. இடையில வந்த பல ஆப்னால இது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது இல்லவே இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் அந்த ஆப் ஓட்டுறீங்க அப்படின்னா கூட அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு வர்றதில்லை. நாங்கள் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் கஷ்டப்பட்டு ஓட்டினா கூட அவங்களுக்கு நாங்கள் வந்து கமிஷன் கொடுக்காம நாங்கள் ஓட்டுறதில்ல. எவ்வளோ போகுது? அதான் ஒரு 500 ரூபாய்க்கு வந்து ஒரு 60 ரூபாய் கட்டுறோம். 60 ரூபாய் என்னுடைய 1000 ரூபாயில் 160 ரூபாய். ஆமாம், 160 ரூபாய் அப்படி போகுது. சவாரிக்கு 29 ரூபா பிடிச்சிக்கலாம் மேடம். இப்போ மீட்டர் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? அப்போ மீட்ரு இருந்தால் வண்டி நிற்காது மேடம், நைட்டு மூலம் ஓடிக்கிட்டே இருக்கும். மீட்ரு வந்தாக்கா என்னன்னா, நாங்கள் வண்டி நிறுத்தாமல் போனாலும் கை காமிச்சு ஏறினாலும் மீட்ரு ஆன் பண்ண போகிறோம். கடைசியாக அவங்க போய் இறங்குறப்போ மீட்ரு க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஒரு ரேட் ஆட்டோக்காக இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டரை சரியாக பொருத்தும் போது ஆட்டோக்காரங்களும் மக்களை ஏமாத்துற மாதிரி வராது, மக்களும் ஆட்டோக்காரங்களை ஏமாத்துற மாதிரி இருக்காது. மியூச்சுவலாக அந்த பெனிஃபிட்டை கவர்மெண்ட் ரூல்ஸ்க்கு கீழே 2 பேரும் பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாததுனால இப்போ நீங்கள் சஃபர் பண்ணுற மாதிரி இருக்கு. 3 கிலோமீட்டர் தான் வருது மேடம், 100 சில்லறையோ 80 ரூபா வருது. அதே அமௌண்ட்டு நீங்கள் 1 மணி நேரம் அந்த டிராஃபிக்கில் ஓட்டினாலும் அதே அமௌண்ட்டு தான் கொடுக்குறோம். இதே மீட்ருனா அந்த வெயிட்டிங் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் அது வெயிட்டிங் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த அமௌண்ட்டு. அப்போ நாங்கள் அங்கே எத்தும் போய் இறக்கும் போது இப்போ சென்னையில் ரொம்ப டிராஃபிக் பார்த்திங்கன்னா காலையிலலாம் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அப்போ அந்த மீட்ரு இருந்தால் எங்களுக்கு கூட முட்டை காசு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க மீட்டரை பார்த்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க, நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் மேடம் ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க மேடம், 80 ரூபா இவ்வளோ டிராஃபிக்கில் வந்த மேடம், கேஸ் என்னாச்சு மேடம், கிளட்சை பிடிச்சி ஓட்டி கையில் வலிக்குதுன்னா அதிகமாக காசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மேடம். மீட்ரு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இது வந்து ஒரு ஆப் மூலியமாக பல கோடி மக்களை இணைக்கும் போது அவங்களுக்கு அது லாபமாக ஆகிடும் சொல்கிறேன். இதுவே நம்ம மக்களே நீங்களே ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா, உள்ளூர் அப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேம் நாங்களாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். மேல் இடத்துல எங்களுக்கு மரியாதை இல்லை. நாங்கள் அது உங்களெல்லாம் சேர்த்து யுனைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஏன் சிஐடிவில் கூப்பிட்டு போகிறாங்க, அது எல்லாம் இருக்காங்க மேம். அவங்க போனாலுமே அவங்களுக்கு மரியாதை இல்லை. அங்கே மேலே ஆட்டோ தானே இருப்பா, வாங்கப்பா அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். ஆக்சுவலி இது மீட்டர் கட்டணமோ இல்லை ப்ரைவேட் ஆப்போ, பட் இந்த ப்ரைவேட் ஆப்புங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஆப் கொண்டு வந்து அவங்க அந்த பெனிஃபிட்டை எடுக்காமல் உங்களுக்கு அந்த அமௌண்ட் மூலிமா கிடைக்கிற இதை கொடுக்கும்போது மக்களும் பயன்படுவாங்க, நீங்களும் பயன்படுவீங்க. பிகாஸ் இப்போ மீட்டர் கட்டணமும் சில பேர் வந்து நடுத்தர குடும்பமாக இருக்கும், அவங்களோட சம்பளம் எவ்வளோன்றதை பார்க்கணும். ஸோ அந்த மீட்டர் கட்டணம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குமா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ஒரு ப்ரைவேட்டாக ஆப் வந்து நடுத்தர மக்கள் ஆட்டோவில் பயணிக்கும் போது கம்மியான ரூபாய் ஃபீஸாக வருதுங்கும் போது அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. பிகாஸ் இப்போ பஸ்ஸை பிடிச்சி வீட்டில் வேலை பண்ணிவிட்டு குழந்தைங்களை பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கும்போது இதனால தான் ப்ரைவேட் ஆப்பெல்லாம் உள்ளே வந்ததுக்கான ரீசனே. ஸோ அதை வந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் ஆட்டோ ஓட்டுறீங்கன்னா உள்ளே இந்த கவர்மெண்ட்டே ஒரு ஆப் மூலியமாக உங்களை ஒருங்கிணைச்சு மக்களும் பயன்படுற மாதிரி, நடுத்தர மக்கள் நிறைய பேர் ஆட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் பயன்படுற மாதிரி நீங்களும் பயன்படுற மாதிரி அது மீட்டர் கட்டணமோ ஒரு ஆப்ளிகேஷனோ வாட் எவர் இட் இஸ் அது ரெகுலரைஸ் பண்ணினா
நடுத்தட்டு மக்கள் வந்து பயன்படுற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா வந்து ஒரு 60 வயசு 65 வயசு, அவங்க ஒய்ஃப் வந்து மனநல சரியில்லாத லேடி. அவர் வந்து பக்கவாதம் அடித்து விழுந்துட்டார். வீட்டில் யாருமே தூக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் வந்து பக்கத்து வீடு 3 ஜென்ஸு டிரைவர் இருக்காங்க. அந்த 3 ஜென்ஸு டிரைவருமே அவங்க வந்து கூப்பிட்டதுக்கு அவங்க 3 பேர், ஒருத்தர் வந்து நான் பாத்ரூமில் இருக்கிறேன்னு சொன்னார், ஒருத்தர் வந்து நான் லுங்கி கட்டிகிட்டு இருக்கேன் என்னால் போக முடியாது சொன்னார், என் வீட்டுக்கார் வந்து நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஆனால் நான் போனேன் நைட்டியோட தூக்கி போட்டுக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றி கூட்டின்னு வந்து விட்டதுக்கு அவர்கிட்ட 1 லட்ச ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அந்த 1 லட்ச ரூபாய் என் உயிரை காப்பாற்றினேன், எனக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டார். உயிரை காப்பாற்றிட்டார், எனக்கு அந்த 1 லட்சம் கொடுக்காத அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே என்ன தான் கூப்பிட்றாரு, 1000 500 இந்த பிள்ளை கஷ்டப்படுது, என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, எந்தம்மா வச்சுக்கோமான்னு அப்படி கொடுக்குறாரு. 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுவேன். முடிஞ்சால் ஸ்லீப்பிங் டேப்லெட் ஒன்று போட்டு தூங்குவேன். முடியலன்னா விடிகிற 3 மணி வரைக்கும் முழிச்சிட்ருப்பேன். 3 மணிக்கு விடிஞ்சதுன்னா பசங்களுக்கு எதனா செஞ்சு வச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பிடுவேன். தூங்குறது கூட அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டால் மட்டும்தான் நான் தூங்குவேன். மற்றபடி நான் தூக்கம் வராது. நான் தூங்குறதே கிடையாது. பகல்லையும் தூங்க மாட்டேன், அவ்வளோதான் லைட்டாக தூங்குவேன், அவ்வளோதான். பசங்க ஸ்கூல் சவாரி எடுக்கிறேன் காலையிலேருந்து 6:30லேருந்து +2 பிள்ளைங்கலேருந்து டீச்சர்ஸ்லேருந்து மத்தியானம் வரைக்கும் 4 மணி வரைக்கும் எடுக்கிறேன். சம்பாதிச்சாலும் பத்தலை குடும்பத்தில் பத்தலை. என்னுடைய மருத்துவ ரீதியால் எனக்கு பத்தலை. ஸோ வருமானம் அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பெண்கள் வந்து கொஞ்ச நேரம் வேலை பார்க்குறீங்களோ அதிக நேரம் வேலை பார்க்குறீங்களோ அது ரொம்ப ஈடுபாட்டோட கரெக்டாக டார்கெட் பண்ணி உங்களோட கோலை முடிக்கிறீங்க. உங்களோட உடல் உபாதையும் பொருட்படுத்தாமல் அந்த வேலையை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியுது. நான் கூட மேடம் காலையில் 8 மணிக்கு எடுத்தேன்னா ஈவினிங் ஒரு 8-9 மணி வரலும் ஓட்டுவேன். 12 மணி நேரம். 3000 ரூபாய் 3500 ரூபாய் கம்மி இல்லாமல் வீட்டுக்கு போகவே முடியாது என்னால். ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாரி ரொம்ப கடன்ல இல்ல மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். நான் ஸ்கூல் 10 ஃபோன் அடிப்பா, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆம்பளை எல்லாத்துக்கும் ஓடணும். ஆனால் பெண்கள் உங்களை கேள்வி கேட்க உங்கள் வீட்டு ஆம்பளை இல்லை மேடம். நாங்கள் ஆம்பளைலாம் இல்லை. நாங்கள் ஒரு நிமிஷம், நான் இதில் வருமானம் அப்படிங்கிறது யார் எவ்வளோ ரைடு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த வருமானம் பிரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பெண்கள் ஆட்டோ ஓட்டும் போது வீட்டில் சமையல் வேலைன்னு ஒன்று இருக்குது, குழந்தைங்களை பார்த்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது, குழந்தைங்களுக்காக தான் நிறைய பேர் ஓடுறீங்க. இப்போ ஆண்கள் ஆட்டோ ஓட்டும் போது வீட்டு வேலை, அதாவது பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, துணி அலசுறது அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கும். இதில் இப்போ நீங்களும் வேலை செய்கிறீங்க, ஆனால் வீட்டு வேலையை ஷேர் பண்ணுறாங்களா? வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு வீட்டு வேலையும் இருந்து ஆட்டோ ஓட்டுவீங்களா? 9 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு 3 பொம்பளை பசங்க. என் வீட்டில் பாத்திரத்தை வச்சுட்டு போனாங்கன்னா நான் கழுவி தான் வைக்கணும். ஏன்னா நான் சாப்பிட்றேன்ல, நான் சாப்பிட்டதை கழுவி தான் வைக்கணும். பாத்திரம் போட்டு போயிருந்தாலும் கழுவி தான் வைக்கணும். கழுவி தான் ஆகணும். சமைப்பேன், முடிஞ்ச அளவுக்கு சமைப்பேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தாங்கன்னா ட்ரையர் போட்டு வச்சுருப்பேன். எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்க. வேலை அப்படிங்கிறது இன்றைக்கி ஆண்களும் பண்ணுறாங்க, பெண்களும் பண்ணுறாங்க. ஆனால் பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலையும் வேலை செய்ய வேண்டியது இருக்குன்றது புலம்பல் இன்னுமே இருக்குது. ஆனால் பாதிக்கு பாதி மாறி இருக்குது. நிறைய வீடுகளில் ஆண்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஈக்குவலாக. பட் யாருக்கெல்லாம் அது சுலபமாக இருக்குது, யாருக்கெல்லாம் சிரமமாக சொல்ல மாட்டாங்க. இங்கே இருக்கிற லேடிஸு வீட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அசிங்கப்படுறாங்க. இல்லை நீங்கள் சமைப்பீங்களா? சமைப்பேன். பாத்திரம் கழுவுவீங்களா? கழுவுவேன். துணி துவைப்பேன். வீடு பெருக்குவீங்களா? எல்லாமே பண்ணுவேன். இப்போல்லாம் ஆண்களும் வீட்டில் வேலை செய்கிறாங்களா? அப்போ அவங்களுக்கும் வெளி வேலை ரெண்டுமே இருக்கு. மேடம், வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு வேலை செய்கிறது அது ஒரு சந்தோஷமாக செய்கிற வேலை மேடம். செய்கிறாங்க. செய்கிறவங்க அன்பால் செஞ்சவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயசானவங்களும் பார்த்துருப்பீங்க. ஐயோ அந்த அம்மாவுக்கு முடியல, மனைவிக்கு முடியாத வேலையெல்லாம் வீட்டு வேலை, பெருக்கிறது, துடைக்கிறது எல்லாம் செஞ்சுருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். நான் செய்வேன். இதுக்கு மேம் ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் வந்து இங்கே ஒரு ஆண் ஆட்டோ ஓட்டுநர், அவருடைய மனைவி பெண் ஆட்டோ ஓட்டுநர் 2 பேரும் இருக்காங்க. வீட்டில் சமைக்கிறது யாரு? நான் தான் மேம். பாத்திரம் கழுவுறது நான் தான். துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின். அது வாஷிங் மிஷின். ஓகே, அதில் போட்டு எடுக்கிறது யாரு? நான் தான். எல்லாமே நான் தான் மேம். 4:30க்கு எந்திரிப்பேன் மேம். நான் தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் மேம். கேப் ஓட்டிகிட்டு இருக்கேன். 4:30க்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு கிளம்பணும். நான் அவங்க எனக்கு செய்கிற ஒரே ஒரு ஹெல்ப்னா சாப்பாடு கட்டுவாங்க டிஃபன் பாக்ஸில்.
அதுவும் 6:30 மணிக்கு 10 வாட்டி கூப்பிடணும். நம்மளும் போய் கஷ்டப்பட்டு வந்து உட்காந்து தூங்கிட்டு இருப்ப தான் வந்து எழுப்புவாங்க சாப்பாடு கட்டுன்னு. அது மட்டும் தான் செய்வாங்க. ஒரு நாள் ஃபுல்லாமே அது ஒரே ஒரு வேலை தான் செய்வாங்களே. ஆக்சுவலாக ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நான் செய்யறது இல்லை. நீங்க செய்யறது இல்லை. ஆக்சுவலா ஆட்டோ வேலை அப்படிங்கிறது இப்போ ஆட்டோ ஓட்டுறதுன்றது 2 பேருமே ஈக்குவலா ஃபிசிக்கல் ஒர்க் தானே. அப்போ வீட்டு வேலையும் 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும் தானே. இல்லை அது முடியல எங்களால். ஏன் முடியல? தெரியல மேம். அது பழகிடுச்சு. என்ன தெரியாது? இப்போ சமைக்க தெரியல. ஆக்சுவலாக எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நல்லாவே சமைக்க. இது வரைக்கும் அவங்க சமையல் நான் சாப்பிட்டதே இல்லை மேம். நான் ப்ராமிஸ். ஆனால் கிச்சனுக்கு போக மாட்டேன். அது பழகிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. இதுவே போனேன்னா ஒரு வெங்காயம் கூட கட் பண்ணி தர மாட்டாங்க மேம். போனால் நான் தான் சமைப்பேன். வீட்டு உள்ள மட்டும் அந்த தாட்டே போ. அந்த வெளியெல்லாம் யார் கூடன்னு கேளுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா சமைப்பாங்க. ஆமா ஃபேமிலின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. கிச்சனில் காலை எடுத்து வைக்க பயமா இருக்குது நம்ம. ஸோ பெரும்பாலான வீடுகளில் இதுதான் நிலைமை. எனக்கு தெரிஞ்சு 100க்கு 70% வீட்டில் பெண்கள் வீட்லேயும் வேலை பண்ணிட்டு வெளியிலையும் வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 30% வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதையும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த 30% 100க்கு 100% ஈக்குவலாக மாறணும். நைட்டு வருவேன், வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன சாப்பாடு நைட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது பயங்கர கஷ்டமாக இருக்கும். இருக்கிறதுல அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க 8 மணி வராங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் வந்துட்டு இருப்போம். இல்லை அவங்க வந்துட்டு நம்ம ஒரு லேட் டைமில் வருவோம். ஒரு 9 மணிக்கு வரேன்னு வச்சுங்களேன். வந்த உடனே முதல் கொஸ்டின் சாப்பாடு செஞ்சாச்சா நான் கேட்பேன். அது நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க கூட ஜாலியாக இளையராஜா பாட்டு போட்டு கேட்டுட்டே அழகாக அவங்ககிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன ரைடு போனேன் என்ன அப்படின்னு சேர்ந்து பண்ணி பாருங்களேன். சரி, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஏன்னா வாழற வாழ்க்கையே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்கறதுக்கு தானே. இப்போ அவங்க வேலைக்கு போகிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில இன்கம் கூடி இருக்கா இல்லையா? கூடி இருக்கு. உங்க 2 பிள்ளைங்களை வளர்க்கறது சுலபமா இருக்குல்ல? கண்டிப்பா. டென்ஷன் 1000 ரூபாய் சம்பாதிச்சு அவங்க 2000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சூப்பர். அப்ப டென்ஷன் கம்மியா இருக்கா கூடி இருக்கா? டென்ஷன் கம்மியாகுது. கம்மியா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு தோள் கொடுக்குறாங்கல்ல அவங்க நினைச்சா வீட்டில் அழகா சீரியல் பார்த்துட்டு வீணாக்கணும் அப்படின்னு நினைச்சா டைத்தை வீணாக்கலாம். ட்ரை பண்றோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு நீங்க சொல்றீங்க. ட்ரை பண்றோம். கண்டிப்பா. ஓகே. ஆக்சுவலா இவங்களை நம்ம தவறும் சொல்ல முடியாது. காலங்காலமா நம்மளுடைய சமூகம் அப்படிதான் இருக்கு. ஆணுன்னா அப்படிதான் இருக்கணும், பெண்ணுன்னா சமைக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்பதான் வெளியில வந்து உழைச்சி நம்ம வருமானத்தையே வீட்டுக்கு கொடுக்கணும்னு நம்மளுக்கும் அது ஒரு பேஷன். டைமை வீணாக்கலை இல்லையா? பெண்கள்லாம் இப்போ தான் வந்து வெளியில் வந்து படிக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே இப்போ தான் மாறி இருக்கு. ஸோ அந்த தலைமுறையை உடனே மாறு அப்படின்னு சண்டை போட்டாலும் வேலைக்காகாது, குடும்பம் பிரிஞ்சிரும் இல்லையா கடைசியில். ஆனால் அதை நம்ம அழகாக புரிய வைக்கணும். புரிய வச்சு அந்த ஆண்களையும் வந்து வீட்டில் பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி மாற்றணும். கணவர் இல்லை, நிறைய சிங்கிள் உமன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ண கற்றுக் கொடுங்க இல்லையா? வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வர அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். குடும்பன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது தான் அந்த அன்பு கூடும், உடல் ஆரோக்கியமும் பெருகும். அப்போ தான் அவ்வளோ ஹெல்ப். அவருக்கு வேலை செய்ய தெரியுமா, சமைக்க தெரியுமா? எதுவும் பண்ண மாட்டார் மேடம். அவர்கிட்ட கொடுங்க மைக்கா. 4 கம்பெனி மதுரையில் வச்சுருந்தேன். நான் வந்து இப்போ பெரிய முதலாளி தான், என்ன சொல்லக்கூடாது. இப்போ வந்து நான் வந்து என்னோடய சூழ்நிலைக்காக நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு செய்ய தெரியாது எதுவுமே. திடீர்னு அடுப்பை பற்ற வைக்க போனால் கேஸ் ஆஃப் ஆகிருந்துருக்கு, எனக்கு தெரியாது. கேஸ் இல்லை கேஸ் தீர்ந்து போச்சான்னு சண்டை போடுவேன். ஆனால் கேஸ் ஆஃபில் இருக்கும். ஆட்டோ ஓட்டும் போது கேஸ் ஆனால் மட்டும் கேஸ் கம்பெனியில் போய் போட முடியும். வீட்டில் கேஸ் ஆனால் அதை தான் சொல்கிறேன்ல, அதுவே தெரியல எனக்கு. வந்து கற்றுக்கணுங்க. ஏங்க இருங்க வரேன். இவ்வளோ நாள் நீங்கள் கம்பெனி வச்சு ஓனராக இருந்தீங்க. இருங்க வரேன். எனக்கு டீ சீரட் வாங்குறதுக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுருந்தேன். பிரதர் இங்கே பாருங்க, ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருந்தீங்க. ஆட்டோ ஓட்டும் போது நீங்கள் கற்றுக்கின்னு தானே வந்தீங்க. அப்போவும் கேஸ் எப்படி ஆஃப் ஆச்சுன்னா ஆன் பண்ணணும்னு கற்றுக்கின்னு தானே வந்தீங்க. அப்போ வீட்டில் மட்டும் ஏன் ஆஃப் பண்ண மாட்டேன்றீங்க? ஈகோங்க, ஆம்பளைங்களுக்கு பெரும்பாலும் ஈகோ. இதுல இருந்து நான் டக்குன்னு ஆண்களை குறை சொல்றதுக்கும் எனக்கு மனசு வரல. ஏன்னா அவங்க தலைமுறையா அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. வந்து டப்புன்னு திடுப்புன்னு அவங்கள மாறு அப்படின்னு சொன்னா மாற முடியாது. நம்மளும் வந்து இனி அடுத்த தலைமுறை, உங்க பிள்ளைங்க வர தலைமுறை இருக்கு இல்லையா, நம்ம பிள்ளைங்க வர தலைமுறையில இந்த ஆண்கள்ல இருந்து வரக்கூடிய தலைமுறை, அடுத்த தலைமுறை ஆண்களும் பெண்களும் கண்டிப்பா ஈக்குவலா மாறித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. பிள்ளைங்களுக்கு மட்டுமே சமைச்சு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தலாம். ஹஸ்பண்ட் எல்லாம் விட்டுடலாமா? இல்ல இப்போ இல்ல ஒரு நிமிஷம் கடமை இல்ல அவங்க வந்து இல்லப்பா, அவங்க மாறணும், அவங்க செய்யணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம். கண்டிப்பா அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா பல தலைமுறையா அந்த மாதிரி ஒரு வழக்கமே இல்லாம நம்ம இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 80s to 90s பாண்ட் தான் வந்து அதை கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இப்போ
வா வேலை செய்யி, கற்றுக்கோ, நீயும் ஈக்குவலாக பண்ணு, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போ, நானும் வீட்டில் வேலை செய்கிறேன், நீயும் வேலைக்கு செய் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அது ஈக்குவலாக பேலன்ஸ். ஒன்றும் இல்லைங்க மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரி காலங்காலமாக பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் செய்யக்கூடாதுன்ற ஒரு வரலாறே படைத்த மாதிரி இருக்குது. நான் தப்பு சொல்லலை. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் அந்த விஷயங்கள் மாறினா நல்லாயிருக்கும். பெண்கள் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் பசங்களை பார்க்குறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, சமைக்கிறாங்க எல்லாமே. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஒய்ஃபோ, அவங்க தங்கச்சியோ, அவங்க அம்மாவோ ரிப்பீட் பண்ணவா இல்லை மேடம், அம்மா அப்பாலாம் வந்து பொம்பளை பசங்களுக்கு வந்து அடுப்பாங்கறையால ஆம்பளையை சேர்க்காதீங்க, நீங்கள் தான் சமைக்கணும், நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும் ஆண்களுக்கு, இப்படி பெண்கள் தான் மாறணும். ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்குற பெண் நம்மளோட மாமியாரோ நம்மளோட அம்மாவோ பாருங்க, அவங்க மாதிரி இருக்காங்களா? இல்லைல்ல. முதல்ல அவங்க என்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம்னு எல்லா வேலையும் 2 குழந்தைங்களுக்கும் சேர்ந்து கற்றுக் கொடுத்து சொல்கிறாங்களோ அப்போ தான் அந்த ஆண் சமுதாயம் மாதிரி சப்போர்ட்டுக்கு வரும். முதல்ல நம்ம தான் மாறணும். ஸோ மரியாதை அப்படின்றது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குது? மரியாதை அப்படின்றது வந்து இயல்பாக அது ஆட்டோக்காரங்களுக்கு அது ஒரு சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து அது மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. சார் மேடம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்களுக்கான அங்கீகாரம் எப்படின்னா, மீட்ரு கட்டண உயர்வு வந்து நார்மலாக இன்னைக்கு என்ன விலைவாசி இருக்குது, பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, எங்களுக்கு மீட்ரு கட்டணத்தை நிர்ணயித்து கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு அந்த மரியாதைலாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் அக்கா எதிர்பார்க்குறது ஓகே, அவங்க ஒரு லேடிஸாக எதிர்பார்க்குறது தப்பு சொல்லலை, ஆம்பளைங்களுக்குலாம் அது பழகி போச்சு. இவங்க சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு இருந்தாலும் எங்களுக்கு மதிப்பு மரியாதைன்றது வந்து எங்களுக்கு இது சாட்டியில் அச்ச மாரி இருக்கும். சாட்டியில் அச்ச மாரி இருக்கும். அதனால் பழகி போயிடுச்சு. எத்தனை வாட்டி தான் அவங்க கூப்பிட்டாலும் நாங்கள் அப்படி தான் போய் ஆட்டோன்னு கூப்பிட்டு. ஆட்டோன்னு ஓகே. ஆட்டோக்காரங்களே டே ஆட்டோக்காரெல்லாம் கூப்பிடுறலாம் இருக்கான். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு, ஆமாம் ஒயின் சாப்பிட்லாமா, டே ஆட்டோ வாடா அப்படின்வான். மக்கள் அனைவருக்கும் ஆட்டோக்காரங்கனாலே வந்து அவங்களுடைய கஷ்டத்தை மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய நேரத்தை வந்து உங்கள் தாமதத்தை வந்து எங்களால் வந்து ஃபில் பண்ணுறோம். அது உங்களுக்கு புரியுதா? உங்களால் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போக முடியலன்றனா தான் ஆட்டோ வைக்கிறீங்க. அந்த ஆட்டோவில் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் குழந்தைகளை நடக்க வச்சு நாங்கள் இட்டுன்னு போயிட்டு உங்கள் குழந்தைகளை பராமரித்து பாதுகாத்தா விட்டு வரோம். அதை வந்து கொஞ்சம் மெயினில் வச்சு கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் எங்களுக்கான ஆட்டோக்காரங்களுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக செய்யணும். அதுதான் கேட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் மூலிமா தான் அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வெளியில் எங்கே கிடைச்சாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அதை மதிக்க மாட்டுறாங்க. போராட்டம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், மேலிடத்துக்கு போகுதுன்றாங்க. பட் பந்து மேலே அடித்து அப்படியே ரிட்டர்ன் வருது. இதுவரைலாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. இப்போ ஆட்டோ ஓட்டும்போது ஆண்கள் அப்படின்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி இல்லையா? பொது இடத்தையே அவங்க கழிப்பிடமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? பேலன்ஸ் பண்ணோம்னா பெட்ரோல் பங்க்காக போவோம், பெட்ரோல் பங்கில் பார்த்துட்டு போவோம். அப்படிலாம் ஹாஸ்பிட்டல் எங்கன்னா இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் மூலிமா கேட்டுன்னு போவோம். ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு சமயம் விட மாட்டாங்க, பெட்ரோல் மூலிமா இந்த பெட்ரோல் பங்க் மூலிமா தான் போவோம். ஆனால் இதை ரொம்ப ரேர் தான். பெட்ரோல் பங்கில் கூட எங்கேயாவது ஒரு பெட்ரோல் பங்க் தான் கிடைக்கும். அதுமாரி யூரின் போகாது அடைக்கே எனக்குலாம் வந்து கிட்னியில் கல்லும் வந்துருக்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம்போ இல்லை சாப்பிடுவோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். ஓகே. யாராவது ஒரு அனுபவம் இருக்கா அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு லாங் ரைடு போகையில் ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் அடக்கி ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவம் யாருக்கு இருக்குது? அதுதான் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் வெளியில் இருக்கிறதால 6:30லேருந்து வெளியில் இருக்கிறதால எனக்கு பெட்ரோல் பேங்க்கில் போகும்போது அந்த இந்திக்காரங்களுடைய இது வந்து எனக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதுவும் உடம்பு வந்து இஷ்யூ ஆகுது. ஹாஸ்பிட்டல் போனோன்னா நீங்கள் வந்திருக்கீங்களா கஸ்டமரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும் போது இல்லைன்னா அப்போ விட மாட்டேங்கிறாங்க. ஹோட்டல் போனாலுமே ஹோட்டலுக்கு நம்ம காக்கி சட்டை பார்த்த உடனே அவங்க ஒரு மாதிரி என்னம்மா எதுக்குமா வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட் பாத்ரூமுக்கும் போக முடியல. அதனால் எனக்கு கவர்மெண்ட்டு பாத்ரூம் போகலாம். எங்களுக்கு அது வந்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, சரியாக தண்ணி ஊற்றுறது இல்லை, சுத்தமாக இல்லை. அதனால் நாங்கள் போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து என்னன்னா அது காலையிலேருந்து அடக்கி எனக்கெல்லாம் கிட்னி ப்ராப்ளம் வந்து யூரின் போக முடியாத வாமிட்டிங். அதனால் ரொம்ப இஷ்யூ ஆகிடுது. இது ரொம்ப அநியாயம் இல்லையா? நம்ம எல்லா டேக்ஸும் கட்டுறோம், பொது சுகாதார கழிப்பிடம் அங்கங்கே இருக்குது, ஆனால் அது பராமரிக்கப்படலை, சுத்தமாக இல்லை. அதனால் அதையும் நீங்கள் தேடி போய் யூஸ் பண்ண முடியலை. எட்டி பார்த்தாலே வாமிட் தான் வருது. வயிறு ரொம்ப வலி எடுத்துக்கிட்டதுனால
ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். சவாரி ஏற்ற எந்த இடத்துல இருக்கணும் தெரியல. அதனால் போகும்போது எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு சவாரி இறக்கி விடும்போது அங்கெல்லாம் தேடினேன். ஆனால் இந்த இடத்துல இல்லைன்னும் போது அப்புறம் சென்ட்ரல் அங்கே தான் ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கவர்மெண்ட் டாய்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். அந்த வயிறு வலினால ரொம்ப எஃபெக்ட் அதிகமாகுது. நெஞ்செரிச்சல், வாந்தி வர மாதிரி கொஞ்ச நேரம் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். நான் காலையில் ஒரு 6 மணிக்கு வண்டி எடுத்ததுனா சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் ஓட்டுவேன் ஃபஸ்ட்லாம். இப்போ நான் வண்டி ஓட்டுறது கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு யூரின் போகாமல் இருந்து இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு கட்டி மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அதால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இது 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமும் இப்போ நான் சரியாக வண்டி ஓட்டுறதில்ல. காலையில் ஒரு 6 மணிக்கு எடுத்தேன்னா ஒரு 8-10 மணி வரைக்கும் தான் ஓட்டுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு எடுத்தேன்னா ஒரு 8 மணி வரைக்கும் தான் ஓட்டுறேன். இப்போ இந்த அளவு கேப் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கே போனாலும் ரெஸ்ட் ரூம் கிடையாது, க்ளீனாகவும் இல்லை. நம்ம போனாலும் பூட்டி வச்சிடுறாங்க ரெஸ்ட் ரூமை. பெட்ரோல் பங்க்கோ இல்லை நம்ம வேறு ஏதாவதுக்கு போனாலும் பூட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போக முடிய மாட்டேங்குது. இந்த ட்ராவலில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே யூரின் இன்ஃபெக்ஷன்றது கம்பல்சரி எல்லாருக்குமே இருக்கும். அது எல்லாராலையும் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது ஏன்னா நம்ம சரியான ரெஸ்ட் ரூம் நாங்கள் யூஸ் பண்ணாதால, கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி அடக்கி வைக்கிறதால, க்ளீனாக இல்லாதால, இது எல்லா லேடிஸ் இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர் கேட்டாலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டரு 4 லிட்டரு தண்ணி குடிங்க, 2 லிட்டராச்சு ஒரு நாளைக்கு கம்பல்சரி குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் தண்ணி குடிக்கிறோம், சாப்பாட்டோட தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடக்கி வச்சு எங்களால் முடியல. தண்ணி குடிச்சா ரெஸ்ட் ரூம் போகணுன்னு குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? வெயில் டைமில் நிறைய தண்ணி தாக எடுக்கும். போன வாரம் எங்களோட டிரைவர்ஸே ஒருத்தருங்க என்கிட்ட சொன்னாங்க, மாதத்தில் 30 நாளுமே வண்டி ஓட்டினா தான் என்னோடய குடும்பம் போகணும்னு இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பீரியட்ஸ் டைமில் பேடு மாற்றுற விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு தான் நம்ம போகிறோம், அதிலே டிரைவிங் பண்ணுறோம். சில இடத்துல ரெஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுறாங்க. ஹோட்டல்லாம் போனால் ஆட்டோ டிரைவரான்ற மாதிரி அவங்களோட பார்வையிலே எங்களுக்கு அங்கே போகணுன்னு தோண மாட்டேங்குது. அப்போ அதையே நாங்கள் அந்த நார்மலாக கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு யூட்ரஸ் பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, ஸ்டோன் பிரச்சனை இதெல்லாம் வருது. அப்போ பீரியட்ஸ் டைமில் நம்ம பண்ணால் இன்னும் அது அதிகமாக தான் ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் போன மாதிரி என்னோட டிரைவர்ஸ் ஒருத்தங்க என்கிட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அண்டு பொதுவான மருத்துவமனைகள் இங்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண்கள் வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். மேம், நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 கேன் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு தண்ணி இல்லைன்னா நான் ஆட்டோவே எடுக்க மாட்டேன். என் பேகு ஃபுல்லாக தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகலனா கூட எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த ரெஸ்ட் ரூம் கோசம் சவரே இருந்தால் கூட அந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு 8 கிலோமீட்டர்னா 10 வீட்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் பங்க் போகலாம், ஆனால் அதுலேயும் க்யூவில் ஆளுங்க நிற்பாங்க. நம்ம அங்கே போகிற நேரத்தில் தான் 2 ஜென்ஸ் வெயிட்டிங்கில் நிற்பாங்க. அங்கே நிற்கிறோன்னா நம்ம வீட்டுக்காச்சும் போயிடலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போகிறங்காட்டியும் நம்மளுக்கு அந்த பெயின் ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி வண்டி பார்க்கிங் இல்லாதனால ஒரு ஃப்ளாட்டில் போனால் கூட ஃப்ளாட் உள்ளே இருக்குது ரெஸ்ட் ரூம், நாங்கள் ஸ்கூல் டியூட்டி எடுக்கிறதுனால. ஆனால் அந்த இடத்துல செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்க, இங்கே வண்டி நிறுத்தாதீங்க, நீங்கள் வெளியே போய்ட்டு நிறுத்திட்டு வாங்கன்றாங்க. அப்போ வெளியே போய்ட்டு நம்ம எவ்வளோ தூரம் உள்ளே வர முடியும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு? ஆக்சுவலாக இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைல்ல? அவர்கிட்ட கொடுங்க. கிராமமா சிட்டி மேடம். ஓகே, எங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். அப்படியா? ஆமாம், நான் போவேன். இங்கே பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கும் இருக்கு. 120 ரூபா சாப்பாட்டு கட்டு வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருவேன். அதே மாதிரி என் ஒய்ஃபையும் தான் சொல்லுவேன், ஓகே உனக்கு ப்ராப்ளம் வருதா டக்குன்னு ஒரு டோக்கனை வாங்கு, இல்லையா ஒரு டீயை வாங்கு சாப்பிடு, அப்படி இல்லையா பெட்ரோல் பங்க் போ. நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு என்ன ஆண்கள்லாம் வெளில போயிடலான்ற மாதிரி சொல்கிறீங்க. நாங்களாம் ஒன்றும் அப்படிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கழிவறை கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஏன் வெளில ஏன் போக போகிறோம்? நாங்களும் மனிதர்கள் தான் மேடம். நம்ம நினைக்கிறோம் ஆட்டோ ஓட்டும் போது ஆண்கள்னா பிரச்சனை இல்லை, சைடில் ஒரு சின்ன கால்வாய் இருந்தால் கூட போயிடுவாங்க, பெண்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். பட் உண்மை என்ன அப்படின்றது மேடம், ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு சில இடத்துல போனால் ஃபைன் இருக்குது, ஃபைன் போட்டுருவாங்க, அதுவும் இருக்குது. ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அது அவங்க பப்ளிக் போகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துலையும் ஒரு சில இடத்துலலாம் எங்கள் பையன் ஆட்டோ தான் ஓட்டுறான். ஒரு வாட்டி எங்கேயோ யூரின் போயிட்டான், அவனுக்கு ஃபைன் போடுவேன்னு சொல்லி ஃபோன் வந்தது. 500 ரூபா ஃபைனுன்னாங்க. ஃபைன்லாம் அவர் கட்டியிருக்காரு, அவர் கட்டியிருக்காரு. இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களாம் ஒரு இது கட்டி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்லேயே, அந்த ஆப்காரங்களே கட்டி கொடுத்துருக்காங்க போது. அந்த மாதிரி எங்களுக்குமே ஆண்கள் டிரைவருக்கோ பெண்கள் டிரைவருக்கோ மொத்தமே ஒரு இடம் அந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு இதுவாகவே இந்த ப்ரோக்ராம் மூலிமா
அம்பிட்டெல்லாம் கேட்கல, ஒரு சின்ன பாத்ரூம் யூனிட் போதும். அந்த மாதிரி வந்து ஒரு இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலிமா நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கவர்மெண்ட்டு சொல்கிறதோட இந்த ப்ரோக்ராம் மூலிமா இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச இருக்கிற பொது கழிப்பிடங்களை சுத்தமாக பராமரித்து அதை நீங்கள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருந்தாலே பெட்டர். வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடங்கள் பார்த்து கொண்டு வரலாம். இப்போ பொது கழிப்பிடன்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான சொல்லுன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வெளியில் சுற்றுறோம், எல்லா இடத்தையும் பார்க்குறோம். போனால் ஒரு 5 ரூபா கேட்குறாங்க. அது சுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்க கடமை, அவங்களுக்கு சம்பளம் தராங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் நம்மளை எமர்ஜென்சிக்கு போகணுமென்ட்டு அவங்களா கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதை வந்து பொது கழிப்பிடம்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் அதுலேயும் கரப்ஷன் இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஊழல் இருக்கு. ஆமாம், உண்மைதான். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு இப்போ ஜிஹெச் எடுத்துக்குங்க, மற்றபடி எந்த மல்டி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்குங்க, எல்லாத்துலேயும் காரு 2 வீலருக்கெல்லாம் அனுமதி. ஆட்டோ மட்டும் எங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை, ஆட்டோக்காரங்க மட்டும் பார்த்தா எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல. ஏன்னு சொல்கிறேன்னா, இது இப்போது ஒரு டிவியில் போடுறாங்க, ஒரு மரமும் ஒரு காக்கா பறவை, இது கொக்கு பறவை மாதிரி போடுறாங்க, நடுவில் ஒரு ஆட்டோ போகுது. இது வந்து பண்பாடை வெளிப்படுத்துகிற விதமாக அந்த டிவியில் ஃபஸ்ட்டு போகுது அது. அப்போ அதில் ஒரு ஆட்டோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து பப்ளிக்காக ஏன் கொடுக்கல? ஒரு இதுக்காக மட்டும் நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? அதாவது அடித்தட்டு மக்கள், ஆட்டோ முக்கியன்ற அதுதான் அடித்தட்டு மக்கள் இல்லாமல் மேல்தட்டு மக்கள் கிடையாது. ஆமாம். ஆனால் பெரிய பெரிய இடங்கள்ல ஆட்டோக்குன்னு பார்க்கிங்கே கொடுக்கறது இல்லை. நம்மள மாதிரி ஆளுங்க ஜிஹெச்சுக்கு வராங்க இல்லைங்களா, பெரிய ஜிஹெச்சுக்கு வராங்க இல்லைங்க. நான் உண்மையாக அதை அனுபவித்தேன். நான் ஒரு கஸ்டமர் வந்து கஷ்டப்படுறாங்களான்ட்டு ஆட்டோவில் எட்டுன்னு போய் நோயாளியை சேர்க்குறேன். அவங்க தெரிஞ்சவங்க. ஸோ நான் விட்டுட்டு மறுபடியும் அவங்கள ரிட்டன் எட்டுன்னு போனோம். ஆட்டோ உள்ளே விட்டால் உள்ளே விடாது வாட்ச்மேன். அதுவும் எங்களை மாதிரி ஆள் தான் விட்றாங்க. எங்களை மோத விட்றாங்க. பெரிய ஆளுங்க வந்து சொல்லத்தில்ல. வாட்ச்மேன் வந்து எங்களை தெத்துறாரு. அவரும் நம்மள மாதிரி ஆள் தான், அவரும் கஷ்டப்படுறாரு தான், அவரோட கடமையை அவர் செய்கிறார். பட் அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும். ஹாஸ்பிட்டல் ஆளுங்க தான் உதவி செய்யணும், கவர்மெண்ட்டு. அதை விட்டுட்டு நாங்கள் வெளியில் எடுத்துன்னு போய் போடணும்னு வச்சிங்களேன், நம்ம ஆளுங்க போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் பண்ணுறது தப்பு தான், வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம். வெளியில் விட்டு வந்தால் சீட்டை தூக்கின்னு போயிடுறாங்க. ஆட்டோ சீட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதை போய் ஸ்டேஷனில் போய் நாங்கள் வாங்கணும். ஐயோ சாமின்னு கெஞ்சுற வரைக்கும் அவங்க நம்மளை ஒரு ரொம்ப தாழ்த்தப்பட்டவனாக தான் பார்ப்பாங்க. ஒரு டிரைவர்னா ஒரு கம்பீரமாக கேட்கவும் முடியாது. சார் டிரைவர் சார், ஒரு அவசரத்துக்கு போன விட்டு அந்த மாதிரி என்ன வசதி பேசுகிறேன். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம அவங்கக்கிட்ட இறங்கி போய் ரொம்ப குறைவாக இறங்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் ஆமாம், ஒரு மகளிர் போனால் மரியாதை இருக்கும், ஒரு ஆம்பளைங்க போனால் ஆட்டோ டிரைவராக மதிக்க மாட்டாங்க. கிடையாது. இப்போ வந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் வந்து போயிட்டு இப்போ வந்து ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஃபேமிலி இருக்கக்கூடாது, படத்துக்கு போகணுன்னு நினைக்கக்கூடாது, மாலில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஸ்பென்சர் பிளாஸாக போய் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துலலாம் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு பார்க்கிங்கே கிடையாது. அதையும் தாண்டி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆட்டோ டிரைவர்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு கலைஞர் காப்பீட்டு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு கார்டு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ பார்க் பண்ணிட்டு அங்கே வந்து நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கவே முடியாது. அப்போ கவர்மெண்ட் இது கொடுக்குற கவர்மெண்ட்டு ஒரு ஆட்டோ பார்க்கிங் தர மாட்டாங்க. ஆனால் அதே ஒரு ஆட்டோ டிரைவர் நான் கார் எடுத்துகிட்டு போனேன்னா எனக்கு அங்கே அலோடு உண்டு. ஒரு சிங்கிள் விமனாக கணவர் இழந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கான ஒரு பலன் தான் இது இல்லையா? நிறைய வீடுகளில் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை. ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, சேட்டை பண்ணுறது, இதெல்லாம் இருக்கிற இடத்துல இன்றைக்கி நல்லபடியாக ஒரு தலைமுறையை வளர்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லை? ஏன்னா அவங்களுக்கு மொபைலில் இருக்கக்கூடிய அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், பெற்றவங்களோட கஷ்டமே தெரியறதில்ல. நிறைய வீடுகளில் குழந்தைங்களுக்கு நான் பார்க்குறேன், எதிர்த்து பேசுறது, அம்மா அப்பாவை மதிக்காமல் இருக்கிறது, வீட்டில் ஒரு பொறுப்பாக வேலை செஞ்சு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருக்கிற ஒரு தலைமுறையும் உருவாகிக்கிட்டு இருக்குது. அது பார்க்க முடியுது. இதில் பொறுப்பாக இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது உங்கள் பொண்ணு வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்கிறது கேட்க நல்லாயிருக்கு. ஸோ அம்மாவுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? அம்மாவை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் உங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க? அப்பா இறந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அம்மா ஒரு தாய் மாதிரி இல்லாமல் ஒரு சாமி மாதிரி பார்க்கலாம் கூட. ஒரு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் வந்து என் கூட படிக்கிறவங்க கூட அப்பா இல்லாமல் எனக்கு எங்கள் அம்மா தான் வளர்க்குறாங்க சொல்கிற மாதிரியும் இருக்காங்க. அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மாவை நீங்கள் அம்மா மாதிரி பார்க்காம ஒரு சாமி மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எதாக இருந்தாலும் செய்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் அவங்களுக்காக செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் அம்மாவை சாமி மாதிரி பார்க்குறீங்க. வெரி குட். இல்லை, நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்வீங்கம்மா வீட்டில்? வீட்டை பெருக்கிறதுலேருந்து சாப்பாடு செய்கிற வரையும் எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, வீட்டில் அம்மாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க?
சமையல் செய்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வீடை பெருக்கி துடைக்கிறது, அம்மாவுக்கு டீ போட்டு தரது, அம்மாவுக்கு கால் அமுக்கிறது, எல்லா வேலையும் நானும் எங்கள் அண்ணன் ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். அப்புறம் உங்கள் படிப்பு? படிப்பையும் ஒரு பக்கம் பார்க்காம இருக்க முடியுமா? படிப்பையும் ஒரு பக்கம் பார்த்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, உங்கள் அம்மாவை எப்படி பார்க்குறீங்கம்மா? அம்மா எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க டெய்லி? அம்மா காலையில் 6 மணிக்கு போவாங்க. காலைல 6 மணிக்கு போய் நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்கன்னு சொல்லவும், எத்தனையோ முதுகு வலி, அவங்களுக்கே குடல் கீழே இறங்கிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருந்தோம். என் கையில் காசு இல்லைன்ற சமயத்தில் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாமல் இருக்கிறதுனால, அப்போ நம்ம எந்த அளவு உயரணுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு நல்ல இதுன்னு சொல்ல வரேன். வேறு லெவலுங்க, நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க எங்கள் பிள்ளைய. வெரி குட், சூப்பர். அந்த பிள்ளைங்களும் நல்லா பொறுப்பாக இருக்காங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. என் பையன் வந்து வருவான், வீட்டுக்கு வந்த உடனே 6 மணிக்கு வந்துடுவான், ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கு. எல்லா வேலையுமே அவன் தான் செய்வான். எல்லாம் பாத்திரம் தைக்கிறதுலேருந்து எல்லாமே துணி மிஷினில் போட்டு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அவன் தான் செய்வான். எல்லாமே அவன் தான் செய்வான். என் பையன் தான் வந்து செய்வான். என் பொண்ணு வந்து டிஃபன் செஞ்சு வச்சுருவா. நான் போகிறதுக்குள்ளே பாய், தலைக்காணி, ஏர் கூலரு எல்லாம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே என் பசங்க தான். அம்மாவுக்கு டிஃபன் செஞ்சு 3 தோசை 2 தோசைன்னா வச்சுருவான். அம்மா நீ வந்தவொடனே சாப்பிட்டியா தண்ணி மொண்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தாயெல்லாம் எல்லாம் பக்கத்தில் வைக்கிறதுலேருந்து, அம்மாவுக்கு நைட்டு எதனா ஒன்று முடியல ஒரு மாதிரி நெஞ்சுக்கறிதுன்னா கூட 12 மணி நைட்டு ஓடி போய் கூட எங்கன்னா மாத்திரை என்னன்னு தந்துடுவான். என் பொண்ணு விவரம் தெரிஞ்ச ஆரம்பித்ததுலேருந்து எல்லா ஹெல்ப்பும் அவள் தான். நானும் சிங்கிள் பேரண்ட் தான். ஃபுல் ஹெல்ப் அவள் தான். ஒரு சவாரி போனால் லேட் ஆகிடுச்சுன்னா உடனே கால் பண்ணுவேன், அம்மா உனக்கு என்ன தெரியுதோ செஞ்சு வைம்மா, அம்மா நீங்கள் வாங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்ட்டு எல்லாமே அவள் தான் செய்வாள். சாப்பாடு வடிப்பா, அவளுக்கு என்ன தெரியுதோ அவளால் முடிஞ்சதை செஞ்சு வச்சுருவா. போனால் 3 பசங்க, பிள்ளைங்க என்ன பண்ணுங்க குறைலாம் சொல்லாதுங்க, அம்மா அக்கா சூப்பராக செஞ்சுருக்காங்கம்மா. பிள்ளைங்களும் ஃபுல் சப்போர்ட்டு எல்லா வேலையுமே. என்னுடைய பையனை வீட்டில் எல்லா வேலையுமே செஞ்சிருவான். எனக்கு தோசை சுட்டு கொடுத்துருவான், காலையில் இருந்துச்சுன்னா டீ போட்டு கொடுத்துருவான், அவங்க அம்மாவுக்கு டீ போட்டு கொடுத்துருவான், பாத்திரம் பண்ணங்கள்லாம் விளக்கிடுவான், வீடெல்லாம் கூட்டிடுவான், எல்லாமே. பரவாயில்ல, இதில் பாருங்க அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, ஆனால் அவர் பையனை அவர் வித்தியாசம் பார்க்காம எல்லாம் செய்ய வச்சு கற்றுக் ஓகே 10th படிக்கிறாரு. பட் உங்க பையனை ஆண் குழந்தைன்னு இல்லாமல் எல்லா வேலையும் செய்ய கொடுத்து கற்று வச்சுருக்கீங்க. இதுதான் அடுத்த தலைமுறைக்கான மாற்றம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக உழைக்கிறது, ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க எங்களுக்கு நிஜமாவே ஒரு ஹீரோ மாதிரி எங்கள் லைஃப்பில். எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க, வேறு யாரும் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது. எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க, எல்லாமே எங்கள் அம்மா தான். அம்மா தான் அம்மா தான் அம்மா தான் சொல்லும் போதே பிள்ளைக்கு கண்ணீர் வருது. ஃபுல் சப்போர்ட்டு. நான் இந்த அளவுக்கு தைரியமாக இந்த 7 வருஷமாக நான் இதில் ட்ராவல் பண்ணுறேன்னா மெயின் ரீசன். அம்மா எவ்வளோ டைம் உழைக்கிறாங்கடா ஒரு நாளைக்கு? எங்கள் அம்மா அப்போ ஃபஸ்ட்டு காலையில் 5:30க்கு போவாங்க, போயிட்டு ஈவினிங் 8 o'clock அப்படி வருவாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு ஸ்கூல் நாங்கள் வேறு இடம் மாறினதுனால எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் போகும்போது எங்கள் கூட வருவாங்க. திரும்பி எங்களை எங்கேயோ தனியாக. என்ன படிக்கிறீங்க? நான் 12th standard படிக்கிறேன். வீட்டாண்டருந்து கொஞ்சம் தூரன்றதுனால அம்மாவே கூட்டிகிட்டு போயிட்டு அம்மா தான் கூட்டிகிட்டு வராங்க. அதனால எங்களை எங்கேயும் தனியாக விட மாட்டாங்க, அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக பெண் பிள்ளைகளை வளர்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது இன்னும் கூடுதலாக ஒரு பயம் பொறுப்புலாம் வரும் இல்லையா? அந்த ரீசன் தான். 2 பொண்ணு எனக்கு, ஒரு பையன் லாஸ்ட் குழந்தை, சின்ன பையன். 3 பேரும் நீங்கள் தான் பார்த்து? ஆமாம், 7 வருஷமாக இந்த பிள்ளைங்கள நான் தான் பார்த்துட்டு சொந்த வீட்டில் இருந்தேன், வெளியில் வந்துட்டேன். அந்த சொந்த வீடு அவர் எடுத்துக்கிட்டாரு, நான் வாடகை கொடுத்துட்ருக்கேன் 7 வருஷமாக. நான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு வண்டியை ஓட்டி அதில் ஒரு இதில் வாடகை கொடுத்துட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே நானும் எதுவும் கேட்க மாட்டேன். கேட்டாலும் என்ன நீ போகிறேன்னு போயிட்டா என்ன வந்து எல்லாமே கேட்குற அப்படின்ற ஒரு ரீசன் வந்துடும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற ஆள் தான். ஸோ நான் எதையுமே நீங்கள் பிரியறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் எதுவும் இருந்ததா? எல்லாம் மனஸ்தாபம் தான், வீட்டில் சண்டை அடிக்கடி. அதனால் ஒரு கணவன் மனைவி சண்டை பிரிவுங்கிறது வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது இப்போல்லாம். ஆனால் குழந்தைங்களை பொறுப்பெடுத்துக்கணும்ல. ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து தானே அந்த பிள்ளைங்களை பெற்றோம். அப்பான்ற பொறுப்பு அவரும் தானே எடுத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் மட்டும் அந்த பொறுப்பு எடுத்து பிள்ளைங்களை போய் பார்க்கணும், அவர் பிள்ளைங்களை பார்க்கணும், குழந்தைங்களை அனுப்பணும் எல்லாமே சொல்லுவார். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணோன்னா அதில் 1008 கணக்கு பார்ப்பார். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம உழைக்கிறோம், நமக்கு தெம்பு இருக்குது, நமக்குன்னு கடவுள் ஒரு பொழப்பு கொடுத்துட்டாரு, அதை வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் நான் வச்சதே கிடையாது. இந்த மாதிரி தன்னம்பிக்கையான பெண்களை பார்க்கறதுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நீ என்ன காசு கொடுக்கறது, நானே சம்பாதிச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இப்போ அப்பா செய்ய வேண்டிய காரியங்களை சேர்த்து அப்பா செய்ய வேண்டிய பொறுப்பான பல செலவுகளை இன்றைக்கி அம்மாவே செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுமா? எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் அம்மாவை எக்ஸாம்பிள் 10th வந்து எங்களுக்கு உமனை பற்றின ஒரு லெசன்,
அப்போது என்னோட அம்மா தான் இவங்கன்னு தெரியல. மிஸ்ஸுங்க வந்து பாருங்கள் உமன்ஸ் எவ்வளோ இதுவாகுறாங்க, அம்மா வந்து ஒரு லேடி டிரைவர் ஆட்டோ ஓட்டிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக எங்கள் அம்மாவை சொன்னாங்க. ஆனால் என்னோட அம்மானே தெரியாமல் எங்ககிட்டயே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா தான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அந்தளவுக்கு எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிற அளவுக்கு எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க. இதில் உங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார்ல, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு பொண்ணா? எனக்கு எதுவும் சொல்ல தோணல. அந்த அந்த ஒரு இதுவே எனக்கு தோணல. எங்கள் அம்மா ரெண்டோட சைடாகவும் இருந்து எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிறாங்க. அது இல்லைன்ற ஒரு ஃபீல் எனக்கு இல்லவே இல்லை. இல்லை, வெரி குட். அவள் பேசுகிறத வந்து நம்ம ரசிக்கிறோம். அவளுடைய இது வந்து அவளுடைய மனக்கவலையை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதை வந்து அவரால் எதிரில் நின்று பார்க்கறதுக்கு அவர் கொடுத்து வைக்கல. வேற ஒன்று அப்பாவுக்கு கொடுத்து வைக்கல. அழகாக பிள்ளைங்க வளர்ந்து நின்று பேசுறத பார்க்க கொடுத்து வைக்கல. அம்மா தங்கமாக வளர்த்து வச்சிருக்காங்க. ஆமாம். இப்போது நீ கண்ணீர் விடாமல் பேசியிருந்தீனாலே எங்களுக்கு அந்த கண்ணீர் விட்ட பற்றி அவன் மனசில் எவ்வளோ பாரம் இருக்குதுன்றது வந்து கண்டிப்பாக எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த கண்ணீர் அவர் பார்த்தாலாச்சும் இனிமேலாச்சும் உன்னை வந்து திருந்தணும், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும். வந்து எங்களுடைய சொன்னால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லபடியாக வரணும். அது எங்களுக்கு அங்கேருந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் டெய்லி சண்டை போடுவார், அம்மாவை அடிப்பார். இப்போ அதெல்லாம் இல்லாத நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். ஓகே. ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதிலேருந்து எங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அவங்க படிச்சுட்டு வேலை செஞ்சு உங்களை பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா, நான் வளர்ந்துட்டேம்மா, உங்களை நான் பார்த்துப்பேன், நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நீ கடன் இருக்குன்னு நீங்கள் வந்து வருத்தமே படாதீங்க. நான் +2 வந்துட்டேன், காலேஜ் போனால் நான் பார்ட் டைம் ஜாப் பார்ப்பேன், பார்த்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு லக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி சமூகத்தில் நிறைய குடும்பங்களை பார்க்குறேன். கணவரால் சஃபர் பண்ண நிறைய பெண்கள் பிள்ளைங்களை வச்சு மேலே வந்துடலாம்னு நினச்சி உழைக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க நிறைய புரிஞ்சுக்கிறது இல்லை தாயை. அந்த மாதிரியான பெண்களையும் நான் சந்திக்கிறேன். அந்த இடத்துல இன்னைக்கு இங்கே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற குழந்தைகள் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய கஷ்டத்தை உழைக்கிற உழைப்பு வீண் போகல, பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இதுவே ஒரு வரம் தான். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. நிறைய உமன்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க எல்லாருமே. இப்போ அம்மா பண்ணும்போது சரி எல்லாருக்குமே ஒரு நல்லது பண்ணுறாங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, இன்னுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஓகே. முதல்ல வீட்டை விட்டுட்டு எதுக்கு வெளியில் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தாங்களா? நீ வந்து எதுக்கு ஆட்டோ ஓட்ட போகிற, சரி ஆட்டோ ஓட்ட போகிற, நீ எதுக்கு நீ இந்த வீர பெண்கள், உனக்கு எதுக்கு இந்த சங்கம்லாம், நீ எதுக்கு மற்றவங்களோட விஷயத்தில் போகிற, நீ எடுக்கிற முடிவு எப்படி எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குமா, இந்த மாதிரியே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். நீ ஏன் லேட்டாக வர, இன்னொருத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீ ஏன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற, நீ ஏன் அட்வைஸ் பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ பண்ண எல்லாரும் ஏற்றுப்பாங்களா, அது வந்து சாத்தியமாகுமா அப்படிலாம் கேட்டு பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வரும்போது ஒரு டிரைவர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அவங்களோட விஷயம் சொல்லுவாங்க, அது சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது அவங்க தேங்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னா ஒரு சிலர் ஷேர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீர பெண்களாக நாங்கள் ஒரு குரூப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க. வெளி ஊருக்கும் வெளிநாட்டுக்கும் நாங்கள் தெரிய வரும்போது அது ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, ஒரு சிலவங்க ஓகே இந்த ஐடியா ஓகே நல்லா இருக்குது தேங்க்ஸ் சொன்னால் பரவாயில்ல. ஒரு சிலவங்க வந்து சாபம் மாதிரி விடுறாங்க, திட்டுறாங்க, நீங்கள் யார் எங்கள் ஃபேமிலியில் வரத்துக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அது அம்மாவை அஃபெக்ட் பண்ண உடனே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லி ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். மோகனா மாதிரியான பெண்கள் வந்து ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பித்து அதில் நிறைய பெண்களை சேர்த்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணி கூட கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ இதில் ஒரு 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 ஹெட்டு மாதிரி ஒரு தலைமைத்துவ பண்பும் இருக்குது. பட் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம்தான், குடும்பத்தை சப்போர்ட்டிவாக புரிய வச்சு இல்லையா? ஸோ அவங்க பொண்ணு 14 வயசில் திருமணம் பண்ணி 19 வயசில் கணவர் இறந்துட்டார் இல்லையா? 2 குழந்தைங்கள ஆளாக்குன்னா சங்கீதாவோட அம்மா இல்லை அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே. அம்மா எனக்கு வந்து போதே அழுவுறீங்க, ஏம்மா? எனக்கு அப்போ கருத்து தெரியல, என் பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு. பெரியவங்க பேச்சு கேட்டு 14 வயசில் என் தம்பிக்கு கொடுத்துட்டேன். 4 வருஷம்தான் அவன் கூடவே இருந்தான். அதுக்குள்ளே 2 பொம்பளை பசங்க. அதுக்கப்புறம் எப்படி என் பிள்ளைங்கள வளர்க்குறது, என் பேத்தியை வளர்க்குறதுன்னு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு செல்லமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் வீட்டு வேலை தான் இருந்தா. அவள் எப்படி பழைக்க போகிறான்னு இவனை நினச்ச பார்க்கல. அதுக்கப்புறம் வேலை செய்கிற வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணாங்க அவளுக்கு. என்கிட்ட ஒரு நாள் வந்து பயந்து தான் சொன்னான், ஆட்டோலாம் ஓட்ட கற்றுக்குன்னு. இது வரைக்கும் இந்த தம்பி கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இப்போ சொல்லவே தான் தெரியும். ஆனால் எப்படி இவள் பழைக்க போகிறான்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சுற்றி ஃபேமிலியில் நிறைய பேர்
ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க. அதாவது இவளுக்கு எங்கள் தம்பி இல்லை, எனக்கும் எங்கள் வீட்டுக்கார் இல்லை. இவங்க வந்து எப்படி பழைப்பாங்க? இவளை வந்து ஆட்டோ ஓட்டணும்னு சொன்னோடனே ஃபேமிலியில் வேணாம், ஜென்ஸு மட்டும்தான் செய்யணும் அந்த வேலை, நீ ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் என் பொண்ணு வந்து திறமை சொன்ன என்னால் முடியுமான்னா, அதனால் நான் என்ன பண்ணேன், என் பொண்ணுக்கு எது விருப்பமோ அவள் செய்யட்டும். அவளுக்கு திறமையாக இருக்கிறதுனால தான் அவள் வந்து வண்டி ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கிறா. அதனால் அவள் திறமையாக இருப்பா, 2 பொம்பளை பசங்க இருக்குது, அவள் வளர்ப்பான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நிறைய சொல்லி அதுதாம்மா, படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணது தவறு அப்படின்னு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு எங்கள் தம்பி இறந்தவொன்னே தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கேயும் எங்கள் அப்பா அம்மா என்னை எங்கேயுமே வெளியில் விடலை. எனக்கும் 14 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. உனக்கு 3 பொம்பளை பசங்க இருக்குது, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் தம்பி வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். குன்றத்தூர்லேருந்து மேடாக்கு வருவான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதனால் எங்கள் அக்கா சொன்னாங்க, 3 பொண்ணு இருக்கலால ஒரு பொண்ணு கொடுன்னு சொன்னாங்க. எங்கள் பெரிய பொண்ணு நான் படிப்பேன். அவர் எப்படி இறந்தாருப்பா? ஃப்ரெண்டுக்கு யாருக்கா கல்யாணம் பண்ணிவிட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு இறந்துட்டான். ஐயோ, தேவையில்லாத பிரச்சனை. ஆமாம், தேவையில்லாத பிரச்சனை. என் சம்பந்தம் 4 வருஷம் தான் வாழ்ந்தால. அவன் இறந்த உடனே தான் எனக்கு அதுடைய என் பொண்ணு நம்ம தப்பு பண்ணிட்டோம் தெரியல. இப்போ கல்யாணம் பண்ணது அம்மா வந்து தப்பு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் 19 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசுலம்மா, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். நாங்கள் பேசணும் நிறைய இடத்துல எங்கள் அக்கா ஃபீல் பண்ணாங்க. ஆனால் நானும் தப்பு பண்ணிட்டேன் வாசுகி, அதனால் உன் பொண்ணுக்கு வந்து நான் நல்ல இடம் பார்க்குறேன். நாங்கள் அவங்க சொல்ல அப்போவும் எனக்கு தெரியல. சரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிறைய இடத்துல பார்த்தோம். அவள் என்ன சொன்னா, ஒரே வார்த்தை, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, வரவங்க பார்க்க மாட்டாங்க, என் 2 பொம்பளை பார்க்க மாட்டாங்கம்மா, அந்த வாழ்க்கையை எனக்கு சீருதான் அடியும், நான் மாமா கிட்ட வாழ்ந்த 4 வருஷம் வாழ்க்கையே போகிறேன்ட்டான். அதோடு நான் விட்டுட்டேன். 2வது அவளுக்கு மாப்பிள்ளையே பார்க்கல. ஏன்னா வீட்டுக்கார் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேம். எங்கள் வீட்டுக்கார் உண்மையாலுமே எனக்கு வீட்டு வேலை முதற்கொண்டு பம்பலில் இருக்கும்போது வேலைக்கு வச்சார். எங்கள் வீட்டுக்கார் நல்லா பார்த்துக்கிட்டாரு. குடிப்பழக்கம் இருக்குது, ஆனால் சம்பளம் வாங்கும்போது குடிப்பார், நல்லா பார்த்துக்கிட்டாரு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அதிகம் ஆனால் இல்லை, ஒரு 4 வருட வாழ்க்கையை மனசில் சுமந்துட்டு 19 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு. உங்களோட கனவுகளை தியாகம் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்காக ஆட்டோ ஓட்டி இன்னைக்கு மொத்த குடும்பத்தையும் நீங்கள் தலையில் சுமக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நான் இப்படி இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன்னா, உண்மையாலுமே எல்லாருமே வீட்டில் வேலை செய்கிறாங்க. நான் வேலை செய்ய மாட்டேங்க, எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்க. வீட்டில் நான் நைட்டு 12-1 மணிக்கு வந்தால் கூட அன்னாதிக்கு எந்த தோசை ஊற்றி கொடுப்பாங்க. ட்ரிப்ஸு ஏற்றிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கோசம் கண்டு முடிச்சிருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. நான் வந்ததுக்கப்புறம் சூடாக எனக்கு தோசை ஊற்றினா மூச்சுன்னு இருப்பாங்க. நான் திட்டுவேன், ஏன்னா அவங்க சித்தார் வேலை செஞ்சு என்னை வளர்த்தாங்க. ஆனால் எனக்கு படிப்போட அருமை அப்போ தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த அருமை தெரிஞ்சுது. அப்போ நம்ம படிச்சிருந்தா இப்போ நம்ம நல்ல, ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா என் பிள்ளைங்க எனக்கு அந்த ஃபீல் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு இப்போ தனியாக திறமை இருக்குன்ற இதுவே வந்து நான் எங்கள் அம்மாண்ட தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப குடிப்பார், வீட்டில் சண்டை, அடிக்கடி மண்டையை உடச்சிடுவார் எங்கள் அம்மா. இப்போ அதெல்லாம் நான் பார்த்து வளர்ந்தனால எங்கள் அம்மா எந்த அளவுக்கு தைரியமாக எங்களை வளர்த்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்ம அம்மா நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அம்மாவே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? இல்லை மேம், அவங்க தான் மேம் என்னை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து உடம்பு வலினா கூட அந்நேரத்துக்கு எனக்கு மூவிலேருந்து தைல நைட்டு 1 மணிக்கு தைக்கிற ஒரே அம்மா. பிள்ளைக்கு 14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், தப்பு பண்ணிட்டோன்னு இப்பவும் உங்க பொண்ணை குழந்தையாவே பார்த்துக்கிறீங்க நீங்க. நல்லா அவர் வரைக்கும் அதை மறக்கவே முடியாது. நானும் பண்ணல, ஆனால் பண்ணிட்டோம், நம்ம புள்ள வாழ்க்கை இல்லை, சின்ன வயசுலேயே இவளுக்கு வாழ்க்கை இல்லாத போச்சு அப்படின்னு ஃபீலிங் வந்து எனக்கு சாவர வரைக்கும் இருக்கு. என்னால் மறக்க தாயோட அந்த கில்ட்டி ஃபீலிங்கை வந்து மாற்ற முடியாது. பட் நீங்கள் சூப்பர் டாட்டர். எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பா இருக்கும் போதே வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தளம் போட்டு வீட்டில் உட்கார வைக்கணும் ஆசை. ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஆனால் எங்கள் அம்மாவை வந்து சாவத்துக்குள்ளே அவங்கள வந்து தளம் போட்டு வீட்டில் உட்கார வைக்கணும் என்னுடைய பெரிய ஒரு ஆசை. அதை நான் இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன். எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும். நாளைக்கு என் பிள்ளைங்களும் அது என்னை பார்த்து எங்கள் அம்மா நான் ரோல் மாடலு, எனக்கு என் பிள்ளைங்க ரோல் மாடல், அப்படி தான் இருக்குது. சூப்பர் சூப்பர். எங்கள் குடும்பத்துக்கே எங்கள் சங்கீதா வந்து சாமி தான். அப்படிலாம் இல்லை, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் அம்மா இல்லை இன்னைக்கு நான் இல்லை மேம். ரொம்ப அன்பான மனிதர்களை இங்கே பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிட்டு போ இங்கே இருக்கிற அப்படின்ற அளவில் தான் எல்லா வேலையும் செய்கிறப்ப சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க செய்கிற வேலையை தான் இன்றைக்கி நாங்கள் செய்கிறோம். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த லைனில் போய் ஓட்டினப்போ தான் அதோட வழியெல்லாம் நிறைய தெரியுது.
ஆனால் நம்ம கூடயே அந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. அங்கேயும் ஆண் பெண்ற பிரிவு இருக்கு. சிலருக்கு சப்போர்ட் இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு சப்போர்ட் தேவைப்படுது. அது தேவைப்படுது. மாறும். அவங்களா தான் மாறணும் மேம். எவ்வளோ சொல்கிறது? ஆமா, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், மாறிடுவாங்க. எல்லாரும் நல்லவங்க தானே இல்லையா? இப்போ நிறைய பேர் ஆட்டோல கஸ்டமர்ஸ்னு வர்றவங்க ஃப்ளர்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? தப்பாக பேசுறது அதெல்லாம் பேசுவாங்க மேடம். நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் ஏற்றுறோன்னா அதில் 2 கஸ்டமர் வந்து ராங்காக தான் வருவாங்க. ஒன்று ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை அவங்க ஃபேமிலியில் பேசுதான் நினச்சி நம்ம டிரைவர்ஸை மெயின் பண்ணியே பேசுவாங்க. டிரைவருக்கு நம்மக்கிட்டே பேசுகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபோனில் வந்து சிம்பிளாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிப்போம். பெரும்பாலும் லேடிஸோட ஆட்டோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பீக்கர் செட் பண்ணி வச்சுருப்போம். சாங்கு நல்ல சவுண்டாக வச்சு ஒரு சாங்கு போட்டாக்கா அவங்க எங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு ட்ரிக்கு வந்து நாங்கள் ஐடியா பண்ணி நாங்கள் கட் பண்ணிப்போம். ரெண்டாவது ஹெட்ஃபோன் நாங்கள் போட்டுட்டு ஃப்ரெண்டே இல்லைன்னா கூட கால் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ரெண்டுங்க டப்புன்னு எடுப்பாங்க, எடுக்கலைனா கூட ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுகிற முறையோ இல்லை ஃபேமிலிக்கிட்ட பேசுகிற முறையோ நாங்கள் போயிட்டோன்னா அது வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிப்போம். 90% அப்படி தான் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதையும் தாண்டி பிரச்சனை வந்தாக்கா எந்தாவது ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வாசலில் நின்று போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக மாட்டோம், அந்த வாசலில் நின்றுட்டு நீ இறங்கு. ஸோ அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் சால்வ் பண்ணிப்போம். நாங்கள் பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டோம். ஒரு சில ஸ்டேஷனில் மரியாதை கொடுக்குறாங்க, ஒரு சில ஸ்டேஷனில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் இப்போ நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த டிரைவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ஒரு சிலர் கேட்குறாங்கன்னா நீங்கள் லேடிஸ் தானே ஒழுங்காக வண்டி ஓட்டுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நிறைய டிரைவர்ஸும் தாண்டி பொதுமக்கள் வந்து இதுங்கெல்லாம் ஆட்டோ ஓட்ட வந்துச்சு அப்படி சொல்லி ஹர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே அவங்க குடும்ப தேவைக்கு தானே வராங்க அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் அவங்க பேசிடுறாங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து பார்க்குறோம் தான். இது வந்து மாறணும். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஆரம்ப காலையிலேருந்து பழகப்பட்டாச்சு. ஸோ இதுலேருந்து மாறினா நம்ம உடனே நம்ம மாற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றலாமே அப்படின்றத நாங்கள் சகிச்சுக்கிட்டு நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணிட்டு தான். ஆட்டோ டிரைவர் நீங்கள் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏம்மா ஆட்டோ ஓட்டுறீங்க, எல்லா கதையும் கேட்டுருவாங்க மேடம். வந்து உட்காந்த உடனே நம்ம ஒன்றும் பேசக்கூடாது. ஹெட்செட்டில் அதனால நாங்கள் எல்லோரும் கும்பலாக பேசிகிட்டே தான் ஓட்டுவோம். நம்ம ஹெட்செட் எதுவும் பேசலைன்னா அவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுறீங்க, சரி எதுனா ஒரு ஹெல்ப்னா கேளுங்க, நம்பர் வாங்கிக்கோங்க போகிறப்ப. ஆமாம், நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோன்னா ஒய்ஃப் வந்து வருவாங்க, எங்கள் பக்கத்துலேயே தானே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து அது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் எப்போவுமே நாங்கள் இருப்போம் பகலில். ஆமாம், இது ஒரு ட்ரிக்கு. பின்னாடி ரைடுக்கு யார் ரைடு வராங்களோ அவங்க கிட்ட பேச வேண்டாம். நாங்கள் வந்து ரேபிட்டோ ஓலாலாம் எடுப்போம். நான் சங்கீதா எல்லாம் செஞ்சுட்டு அப்போ என்ன ஆகும்னா, மச்சான் நாங்கள் தான் வந்துடுறோம் மச்சான், டீ கடை தான் நாங்கள் வந்துடுறோம் மச்சான் அப்படின்னும் எங்களை காப்பாற்றுக்க நாங்கள் இந்த மாதிரி பேசிக்குவோம். அப்போ அது ஒரு டைம் பாஸாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக ஓட்டாமல் இருக்கேன். இப்போ முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் ஒரு சிங்கிள் மதராக இருக்கும்போது பார்த்தீங்களா, அவங்களாம் ஒரு சங்கம் வச்சு நைட் ரைடு பண்ணும்போது மச்சான்ஸ் டு மச்சான் அவங்களே மாறி ஒருத்தர் காப்பாற்றிக்கிறாங்க. வாவ், கிரேட்டுங்க. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.